என்கிட்ட இருந்தும் என் பையன்கிட்ட இருந்தும் தள்ளியே இரு. Just stay away from my son. கல்கி, கல்கி, நான் சொல்றது கேக்குதா? நீங்க அம்மா ஆக போறீங்க. டாக்டரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கல்கிக்கு தான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் என்று புரியாமல் தவித்தாள். அவளுக்கு திருமணமாகி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. மிஸ்டர் ராஜசேகர், நீங்க 2 பேரும் இப்போ ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். கர்ப்பம் 4 மாதத்தை தாண்டிடுச்சு. அதனால கருக்கலைப்புக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல டாக்டர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? வழக்கமாக காரின் பின் சீட்டில் உட்காரும் ராஜசேகர் இன்று கல்கியை பின்னால் உட்கார வைத்துவிட்டு டிரைவருடன் முன் சீட்டில் உட்கார்ந்தார். கல்கிக்கு அவர் தன் மீது வெறுப்பை காட்டுவது போல் தோன்றியது. கல்கிக்கு தெரியும், ஒரு மகளாக இன்றவள் திருமணம் ஆகாமல் தாயாகி தன் தந்தைக்கு உலகின் மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்திருந்தாள். கல்கியின் அம்மா இறந்தபோது கூட அவளுக்கு இவ்வளவு துக்கம் ஏற்பட்டிருக்காது. கல்கிக்கு இன்று சென்னையில் உள்ள ஒவ்வொருவரும் அவளை மாற்றி மாற்றி இந்த குழந்தைக்கு யார் அப்பா என்ற ஒரே கேள்வியை கேட்பது போல் இருந்தது. ஆனால் இதற்கான பதில் கல்கியிடமும் இல்லை. ராஜசேகரின் வீடு பிரிட்டிஷ் காலத்து வீடு. இங்கு இங்கிலாந்து அதிகாரிகள் விடுமுறைக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் சரியாக பராமரிக்கப்படாததால் கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. கல்கி பலவீனமான உடலோடும் கனத்த இதயத்துடனும் வீட்டிற்குள் நுழைந்தாள். அம்மா இல்லாமல் வளர்ந்த கல்கிக்கு இன்று தன் அப்பாவிடமிருந்து அதிகபட்ச உணர்வுபூர்வமான ஆதரவு தேவைப்பட்டது. பல கஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு அருணாச்சலம் குடும்பத்தோட வாரிசான கௌதம் கூட கல்யாணமாச்சு. அவங்க சென்னையில எவ்வளவு பவர்ஃபுல்லான குடும்பம்னு தெரியுமா? அருணாச்சலம் சார் நம்மள எல்லா கடன்களிலிருந்தும், பெண்டிங் கோர்ட் கேசஸ்னு ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே கொண்டு வந்தார். கல்யாணமாகி 24 மணி நேரத்திலேயே நீ நம்ம வாழ்க்கைய மறுபடியும் நரகமாக்கிட்ட. அவங்களுக்கு நீ செஞ்ச இந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. அப்புறம் உன்னோட தங்கச்சி வர்ஷாவை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அவ உன்னோட சித்தி பொண்ணா இருந்தாலும் நீ செஞ்ச தப்பால அவளுக்கும் அவமானம் தான் கிடைக்கும். இந்த விஷயம் முடியற வரைக்கும் வர்ஷாவையும் உன் அம்மா பத்மாவதியையும் அவளோட அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுற. ஆனா இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நீயும் உன் அம்மா கூடவே. கல்கி ராஜசேகர் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டாள். பின்னர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நிறுத்திக் கொண்டார். மறுநாள் காலை ராஜசேகர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த எல்லா சிசிடிவியின் கடந்த 5 மாத காட்சிகளை அலசி ஆராய்ந்து பார்த்த பின் கல்கி கடந்த 5 மாதங்களாக சிறிய உடல்நல குறைவால் கூட வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதை கண்டதும் ராஜசேகரின் கோபம் ஆச்சரியமாக மாறியது. அவருக்கு இப்போதுதான் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்தது. விரைவில் கல்கியை பார்த்து கொள்ள ஒரு ஹோம் நர்ஸை நியமித்தார். தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டதாலும் சிறந்த கவனிப்பாலும் கல்கியின் ஆரோக்கியம் சரியாகிக் கொண்டிருந்தது. 4 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அதே நேரத்தில் அவளுக்குள் ஒரு சிறிய உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் அவளை உற்சாகப்படுத்தியது. அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சின்ன உயிர் வளர்ந்து கொண்டிருந்தது. கல்கி அந்த சிறிய உலகில் ஏறக்குறைய எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அவள் யாரையும் சந்திக்கவில்லை, யாரும் அவளையும் சந்திக்கவில்லை.
கல்கி திடீரென்று வந்த நபரை பார்த்ததும் அவளுடைய இதயத் துடிப்பு பயம் மற்றும் பதற்றம் அதிகரித்தது. அந்த நபர் வேறு யாருமில்லை, கல்கியின் கணவன் கௌதம். கௌதமின் திருமணம் கல்கியுடன் நடந்தாலும் அவன் விருப்பத்திற்கு மாறாக நடத்தப்பட்டது. ஆனால் தன் மனைவியின் வயிற்றில் வேறொருவரின் குழந்தை வளர்வதை எந்த ஆணும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கௌதம் திருமண மேடையிலிருந்து நேராக டெல்லிக்கு தன் கல்லூரி படிப்பை தொடரச் சென்றான். அங்கே போய் சேர்ந்த 2ஆம் நாளே கல்கியின் கர்ப்பம் பற்றிய செய்தி அவனுக்கு கிடைத்தது. கௌதம் மாப்பிள்ள வாங்க. இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உங்க காலேஜ் லீவுன்னு சொன்னீங்க. லீவ் விட்டுட்டாங்களா? என்ன ஆச்சரியம்! 4 மாசத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். உங்க மருமகனை இந்த மாதிரி தான் வரவேற்பீங்களா? அப்புறம் இங்க நிறைய மாறிடுச்சு. வாங்க மாப்பிள்ள, உள்ள போய் பேசலாம். கௌதம், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது. நீங்க புரிஞ்சுக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தை என் தாத்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். இவளை வலுக்கட்டாயமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவளை எப்ப பார்த்தாலும் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கு. பாரு, இந்த வெட்கங்கெட்டவ எப்படி நிக்கிறான்னு. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். இதை கேட்டு ராஜசேகரும் கௌதமும் அதிர்ச்சி அடைந்தனர். கௌதம், இப்போ கல்கிக்கு உடம்பு சரியில்லை. அவ பேசுறத கண்டுக்காதீங்க. இந்த குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்ததும் குழந்தைய கல்கி கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிடுவேன். என்னை நம்புங்க. அதே நேரத்தில் திடீரென கல்கியின் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது. வலியால் துடித்தவள் மயங்கி கீழே விழுந்தாள். கல்கி, அம்மா அம்மா அம்மா, ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 வருடங்கள் கடந்துவிட்டன. முன்னாள் அவள் 6 வயது மகள் ரக்ஷிதா. ரக்ஷிதாவின் அப்பாவி முகம் மற்றும் அவளின் அழகான கண்களை பார்த்து கல்கியின் வாழ்க்கை உயிர் பெற்றது. அம்மா, நாம அப்பாவை தேடுறதுக்காக சென்னை போறோமா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு அப்பா இல்ல. கம்மான் அம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்கன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. அப்போ நான் ஒரு கேமிங் வால்ல இருந்து வந்தேனா, இல்ல நான் ஆப்ராக்கா டாப்ரா ரக்ஷிதா வெளியே வான்னு ஏதாவது மேஜிக் பண்ணி வெளியே வந்தேனா? அப்போ சென்னையில என் அண்ணன் கிடைச்சிடுவானா? ரக்ஷிதாவின் இந்த கேள்வியை கேட்டு கல்கி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். 6 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தது அவள் நினைவுக்கு வந்தது. கல்கியின் அப்பா ராஜசேகர் போன்ற உருவன் கொண்ட ஒருவர் அவளிடம் இருந்து அவளின் 2 குழந்தைகளையும் பறிக்க முயன்றார். பலவீனமான கல்கி மிகுந்த தைரியத்துடன் அந்த மனிதனை தடுக்க முயன்றாள். மேலும் அவனை எதிர்த்து ரக்ஷிதாவை காப்பாற்றினாள். ஆனால் தன் மகனை காப்பாற்ற முடியவில்லை. அந்த மனிதன் இருட்டில் அவளது மகனை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அதனால் கல்கியின் அத்தை அவளை காப்பாற்றி அமெரிக்காவிற்கு அழைத்து வந்தார். அங்கே கல்கிக்கு சிகிச்சையும் நடந்தது. இருப்பினும் இந்த 6 வருடங்களில் கல்கியின் உடல் முற்றிலும் மாறியிருந்தது. ஹார்மோன் குறைபாட்டால் குண்டாகி இருந்த அவளுடைய உடல் இப்போது முற்றிலும் இழைத்து அப்சரஸ் போல் இருந்தாள். எவ்வளவு அழகா இருக்க நீ! உன்னை பார்த்து சென்னையில இருக்கிறவங்க அசந்து போயிடுவாங்க.
விமான பணிப்பெண் முதல் மற்ற விமான பயணிகள் வரை அனைவரும் கல்கியை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சென்றனர். ஏன் பார்க்க மாட்டார்கள்? ஷிஃபான் புடவையில் கல்கி பிரபல சினிமா நடிகைகளை விட அழகாக இருந்தாள். Excuse me, ma'am. Is there anything I can bring for you? ஹலோ, கௌதம் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. நீ அவர் கூட நேரா வீட்டுக்கு வா. இங்கே வந்ததும் 2 பேப்பர்ல கையெழுத்து போடணும். இன்னொன்னு. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராஜசேகர் தடுமாறியவர் பிறகு ஏதோ யோசித்துவிட்டு, சரி நீ வீட்டுக்கு வா. இங்கே வந்ததும் நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். இந்த 6 வருடத்தில் கௌதம் ரொம்பவே மாறிவிட்டான். இப்போது அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, அவன் ஒரு பிசினஸ்மேன். இந்த உலகத்துல என்னோட விவாகரத்துல எனக்கு கிடைச்ச அளவுக்கு சந்தோஷம் வேற யாருக்கும் கிடைக்காது. இப்போ அது கிடைக்க போகுது. இப்படியாவது விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடு. நீங்க கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் கடவுளை பார்த்துட்டு தான் கிளம்பினேன். நான் கடவுள்கிட்ட இன்னைக்கு உங்க எல்லா ஆசைகளும் கண்டிப்பா நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு பேப்பர்ல கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவீங்க. சரி, இங்க பாரு, நான் அவளை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. நான் ஒண்ணு பண்றேன், திரும்பி நின்னுக்கிறேன். அவ உன்னை பார்க்கலனாலும் உன் கையில இருக்கிற போர்டை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட வந்துருவா. போர்டை நேரா வச்சுக்கோ. கௌதம் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வரும் ஒரு பெண்ணை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்றான். கௌதம் நேரம் கடத்தாமல் அந்த பெண்ணின் முன்னால் வந்து நின்றான். கல்கி ஒரு கணம் திகைத்து போனாள். முன்பு போல கௌதம் தன்னை மீண்டும் அவமதிக்க மாட்டான் என்று நினைத்தாள். அதனால் கல்கி நேராக கௌதமை அறைந்துவிட விரும்பினாள். ஆனால் தன் மகள் ரக்ஷிதா முன் எந்த சண்டையும் போட விரும்பவில்லை. ஹாய் மிஸ், அழகா இருக்கீங்க. சென்னைக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருப்பீங்கன்னு தோணுது. ஏன்னா முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நீங்க என் கண்ணுல படாம போயிருக்க முடியாது. டாக்ஸி? டாக்ஸி எதுக்கு? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. எங்க சொல்றீங்களோ அங்க நான் டிராப் பண்றேன். யார் இந்த குட்டி பொண்ணு? இது உங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன். டாக்ஸி? டாக்ஸி அங்கே இருந்து கிளம்பும்போது கௌதம் டாக்ஸியை நிறுத்தினான். உங்க பேர் என்ன? இதை கேட்டு கல்கி எந்தவித உணர்ச்சியுமின்றி மெதுவாக சொன்னாள். கல்கி ராஜசேகர். நீங்க கல்கி ராஜசேகரை பிக்கப் பண்ண வந்தீங்க தானே? அட, அவளை நான் டாக்ஸில அனுப்பிடுறேன். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க 2 பேரும் என் கூட என் கார்ல வந்துருங்க. நான் உங்களை டிராப் பண்றேன். சீக்கிரம் இந்த டாக்ஸி பின்னாடி போய் மேடமை ஃபாலோ பண்ணி மேடம் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. அப்புறம் யாரும் உன்னை சந்தேகப்படக்கூடாது. சீக்கிரமா போ, கிளம்பு. சரிங்க சார். சீக்கிரம். வேணான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உன்ன மாதிரி ஒரு பூசணிக்காவை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. உன்னெல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ச்சே, பேருக்கு தான் இது கல்யாணம். உன் கூட நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. குட் பை.
என்று கல்கியை பார்த்து வெறுப்பை உமிழ்ந்த அவளுடைய கணவன் கௌதம் தன்னுடைய தோளிலிருந்து துண்டை தூக்கி அவள் முகத்தில் வீசிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் கூறியதைக் கேட்டு அதிர்ந்து போன கல்கி, கௌதம் நில்லுங்க, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அவள் கெஞ்சுவதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து போய்விட்டான். அவன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் அங்கே இருந்த கண்ணாடி முன்பு சென்று நின்றாள். தன்னுடைய பிம்பத்தை பார்க்க அவளுக்கே பிடிக்கவில்லை. தன்னை பார்த்து அவளே பேசிக்கொள்ள ஆரம்பித்தாள். எனக்கு இப்போதான் 19 வயசு ஆகுது. ஆனா என் வயசு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் தான் இவ்ளோ குண்டா இருக்கனே. என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிச்சு? 17 வயசு வரைக்கும் நான் நார்மலா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி குண்டாக ஆரம்பிச்சேன். இதனால ஸ்கூல் காலேஜ்னு நான் எங்க போனாலும் என்ன அரிசி முட்டை, ரோலர் கோஸ்டர் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கட்டின புருஷனே என்னை இந்த உருவத்தை காட்டி வெறுக்கும் போதுதான் உயிரே போற மாதிரி இருக்கு. என் அம்மா மட்டும் இருந்திருந்தா நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னவோ. கல்கிக்கு 4 வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய அம்மா இறந்து விட்டாள். அதன் பிறகு கல்கியின் அப்பா ராஜசேகர் பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டார். அதில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் பெயர் வர்ஷா. கல்கி அழகாகவும் துருதுருப்பாகவும் இருப்பது பத்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவள் எது செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடித்து திட்டுவதும் அடிப்பதுமாக கொடுமைப்படுத்தினாள். இப்படியே கல்கியின் நாட்கள் சென்று கொண்டிருக்க திடீரென்று ஒரு நாள் ராஜசேகர் கல்கியிடம் கௌதமின் போட்டோவை காட்டி, கல்கி, நீ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா நிஜமாவா சொல்றீங்க? இந்த பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானா? இவன மாதிரி ஒரு பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன அவசியம் வந்துச்சு? இங்க பாரு கல்கி, எல்லாம் அந்த பையன் விருப்பத்தோட தான் நடக்குது. நீ எதை நினைச்சு குழப்பிக்காம கல்யாணம் பண்ணிக்கோ என்று ராஜசேகர் அன்று கல்கியை சமாளித்து விட்டார். ஆனால் இப்பொழுது கௌதம் முதலிரவு அறையில் பேசியதை வைத்து பார்க்கும்போது அவனுக்கு இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை என்று அவளுக்கு புரிந்தது. இதை பற்றி யோசிக்க யோசிக்க கல்கிக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. நிற்க முடியாமல் தடுமாறியவள் தன்னை அறியாமல் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டாள். கௌதம் வெளியே செல்வதை பார்த்த ராஜசேகர், ஐயோ, மாப்பிள்ளை என்ன இவ்ளோ கோவமா போறாரு? இவ என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே என்று யோசித்தவர் முதலிரவு அறைக்கு செல்ல அங்கே கல்கி மயங்கி இருப்பதை பார்த்தார். உடனே அவளை தூக்கிக் கொண்டு காரில் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தார். அங்கு சென்ற சிறிது நேரத்தில் கல்கிக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. டாக்டர், என்ன ஆச்சு? எனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமான விஷயம்தான் கல்கி. நீ தாயாக போறமா? கேடுகட்ட நாயே, இவ்வளவு நாள் உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு ஒரேடியா என் மானத்தை வாங்கிட்டல. என்ன இதெல்லாம்? இன்னைக்குதான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இப்ப நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. சத்தியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா. நான் எப்படி கர்ப்பமாக முடியும்? சார், இது ஹாஸ்பிட்டல். இங்க வந்து ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே? ஆரம்பத்துல இவங்களோட ஏஜை வச்சு பார்த்தப்போ எனக்கும் அந்த சந்தேகம் வரதான் செஞ்சது. அதுக்கு தான் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன். இவங்க பிரெக்னண்டா தான் இருக்காங்க. ராஜசேகர் அதை கேட்டு தலையில் கையை வைக்க அதை பார்த்த பத்மா, இந்த ஊர்மை இரவ பண்ண தப்ப மறைச்சிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குறை சொல்றதெல்லாம் நியாயமே இல்ல. கல்கி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கௌதம பார்க்கல இல்ல? இல்லப்பா, இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கௌதம பார்த்தேன். அவர் என்ன தொட்டது கூட இல்லப்பா. அவர் கண்ணெடுத்து கூட என்ன பார்த்தது இல்லப்பா. என்ன கல்கி, உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நீ கௌதம பார்க்கலனா அப்புறம் இது எப்படி நடந்தது? தெரியலப்பா. வெக்கம் கெட்டவளே, யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ணுன? இவ்வளவு நாளா நீ குண்டா இருந்ததுனால உன்னை யாருக்கும் என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. இப்ப இவ்ளோ பெரிய இடியை என் தலையில இறக்கிட்ட. இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன்? நீ உடனே அபார்ஷன் பண்ணிக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. டாக்டர், அபார்ஷன் பண்ணிடலாம் இல்ல? இவங்க உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனாலதான்
இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எதுவுமே வெளியில தெரியல. இப்ப அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு. இதுக்கு மீறி கலைச்சா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. அதோட இது சட்டவிரோத செயல், கிரைம். அதையும் மீறி கலைக்க முயற்சி பண்ணீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் சொல்ல வேண்டி வரும். கேட்டியா? கேடுகட்ட கல்கி. கௌதமோட அப்பா தான் நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தால திரும்பவும் நடுத்தெருவுக்கு வந்துருவோம் போல என்று அவர் திட்டிக் கொண்டிருக்கும் போதே கௌதமின் அப்பா அருணாச்சலத்திடமிருந்து அவருக்கு கால் வந்தது. அவர் அட்டன் செய்தவுடன், ராஜசேகர், எனக்கு கல்கியோட பிரெக்னன்சி பத்தி தெரியும். நீங்க அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைய கௌதமோட வாரிசாக்க வேண்டியது என் பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலும் 2 பேரும் பிரிஞ்சிடாம நான் பாத்துக்கிறேன். குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியில போகாம பாத்துக்கோங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சமந்தி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு என்ற ராஜசேகர் குழப்பத்துடன் போனை கட் செய்தார். அதன் பிறகு கல்கி வீட்டை விட்டு வெளியில் செல்ல அவள் அனுமதிக்கப்படவில்லை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாள். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக பட்டாம்பூச்சி போல பறந்து திரிந்து கொண்டிருந்த கல்கியின் வாழ்க்கை ஒரே நாளில் புயலில் சிக்கிக் கொண்ட படகை போல தலைகீழாக மாறிவிட்டது. இந்த கௌதம் அப்பாவுக்கு எப்படி நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் உடனே தெரிஞ்சது? அவர் ஏன் பிறக்க போற இந்த குழந்தைய தான் குடும்பத்தோட வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு? எத்தனை முறை யோசிச்சாலும் இதுக்கு மட்டும் பதில் கிடைக்க மாட்டேங்குதே என்று யோசித்தவள் எந்த நேரமும் எதையோ தொலைத்தவள் போல இருந்த அவளுக்கு குழந்தையின் அசைவு தென்படத் தொடங்கியது. அந்த குழந்தையுடன் பேச ஆரம்பித்த பிறகு அவளுக்கு நாள் போனதே தெரியவில்லை. இப்பொழுது அவளுக்கு 8 மாதம் முடிந்துவிட்டது. திடீரென்று ஒரு நாள் காலையில் கௌதம் கல்கியின் வீட்டிற்கு வந்தான். அவன் கண்கள் நேராக கல்கியின் வயிற்று பக்கம் சென்றது. உடனே அவன் என்ன சொல்ல போகிறானோ என்று அவள் நடுங்கத் தொடங்கினாள். கௌதம், நீ ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டு 5 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவேன்னு அப்பா சொன்னாரு. அடச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? திருடம் போலீஸ விசாரிக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா? நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாதுடி. வாங்க மாப்பிள. இவள மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் கூட வாழ விருப்பம் இல்லாம நான் தான் அப்பவே இவ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டனே. இன்னும் எதுக்கு டிவோர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணாம இருக்கீங்க? இங்க பாருங்க மாப்பிள, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்க அப்பா தான் இதை ஏற்பாடு பண்ணாரு. உங்களுக்கு புரிஞ்சது என் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் புரியலையே. நான் வேணான்னு சொல்லியும் இந்த எரும மாட்டை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு என்ன அப்பாவாக்க பாக்குறாங்க. இந்த வெக்கங்கெட்டவ வேற எவன் குழந்தையோ வயித்துல சுமந்துக்கிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிறா பாருங்க. உன் குழந்தைக்கு நான் எப்படி என் இனிஷியலை கொடுப்பேன்னு நினைக்கிற? அதுக்கு வேற எவனாவது இழிச்சவாயன் இருப்பான், போய் கண்டுபிடி. அப்பம் பேர் தெரியாம பிறக்கிற குழந்தை எப்படியும் தருதலையாதான் வளரும். அத நான் வளர்க்கணுமா? என்னதான் இந்த குழந்தைக்கு அப்பா யார் என்று தெரியவில்லை என்றாலும் அம்மா அவள்தானே. தன் குழந்தையை வாய்க்கு வந்தபடி பேசும் கௌதமை முறைத்து பார்த்த கல்கி, போதும் நிறுத்து கௌதம். என்ன விட்டா வாய் ரொம்ப நீளுது. நான் இப்ப என் கூட வாழணும்னு கேட்டனா எனக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கையே இல்ல. நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், என் குழந்தைய கேவலமா பேசின நீ எனக்கு வேணாம். தன்னை கல்கி மாதிரி ஒரு பெண் நிராகரித்ததில் கடுப்பான கௌதம் அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். உடனே குறுக்கிட்ட ராஜசேகர், கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள. அவ ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டா. இந்த குழந்தை உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா குழந்தை பிறந்த உடனே அதை நான் எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுறேன். நீங்க என் பொண்ணை ஏத்துக்கங்க மாப்பிள. அப்பா என்ன பேசுறீங்க? அது என்னோட குழந்தை. நான் உயிரோட இருக்கும் போதே அந்த குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேப்பன சொல்வீங்களா என்று கத்தியவளுக்கு திடீரென்று பிரசவ வலி வந்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் அவள் துடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் கௌதம் இதை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த நிமிடம் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு கல்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டாள். அடுத்த சில மணி நேரங்களில் 2 குழந்தைகளின் அழுகை குரல் அந்த ஆபரேஷன் தியேட்டரில் எதிரொலித்தது. மயக்கம் தெளிந்த கல்கியிடம் அங்கிருந்த நர்ஸ், கல்கி, உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. உடனே கல்கி எழுந்து தொட்டிலில் கிடந்த 2 குழந்தைகளையும் பார்த்தாள். ரோஜா பூவாய் மலர்ந்திருந்த அந்த 2 குழந்தைகளையும் பார்த்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது.
இத்தனை நாட்களாக அவள் பட்ட வலியையும் வேதனையையும் மறந்து அவள் மனம் முழுக்க சந்தோஷத்தில் நிரம்பியது. பிரசவ மயக்கத்தில் இருந்தவள் சிறிது நேரம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றாள். அப்பொழுது ஏதோ சத்தம் கேட்க அங்கே கருப்பு ஆடை அணிந்த ஒரு முகமூடி மனிதன் உள்ளே வந்து தொட்டிலில் இருந்த 2 குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவள் பதறிப்போனாள். டே, யாருடா நீ? ஏன்டா என் குழந்தையை எடுக்கிற? என் குழந்தையை கொடுடா என்று கத்திக்கொண்டே அவனுடைய கையில் இருந்த தன்னுடைய 2 குழந்தைகளையும் பிடுங்க முயற்சி செய்தாள். ஆனால் அவன் விடவில்லை. ஆனாலும் கல்கி விடாமல் முயற்சி செய்ய வேறு வழியில்லாமல் அவன் ஒரு குழந்தையை மட்டும் போட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். இனிமேல் இங்கிருந்தால் இந்த குழந்தையையும் இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு வந்துவிட்டது. உடனே அமெரிக்காவில் இருக்கும் தன்னுடைய அம்மா வழி அத்தையின் ஞாபகம் வந்தது. உடனே அவருக்கு கால் செய்து தகவலை தெரிவித்தவள் அவருடைய உதவியால் குழந்தையுடன் அமெரிக்காவுக்கு பறந்துவிட்டாள். 5 வருடங்களுக்கு பிறகு, இந்த 5 வருடங்களில் உலகம் மாறியதோ இல்லையோ, கல்கியின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அமெரிக்கா வந்த கல்கி தன் அத்தையின் உதவியுடன் காலேஜில் சேர்ந்து படித்து இப்பொழுது ஒரு நல்ல பணியில் இருக்கிறாள். எப்போதும் அழுது கொண்டிருந்த கல்கி இப்போது யாருடைய தயவும் இல்லாமல் சொந்த காலில் இருக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையை படிப்பு அவளுக்கு கொடுத்திருக்கிறது. அத்துடன் டயட், ஒர்க் அவுட் உதவியால் 120 கிலோவில் இருந்த அவளுடைய எடையை குறைத்து ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு ஸ்லிம் பியூட்டி ஆகிவிட்டாள். ஒர்க் அவுட் செய்துவிட்டு டயர்டாக வந்தவளை அவளுடைய மகள் ரக்ஷிதா கட்டிக்கொண்டாள். அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்த கல்கிக்கு 5 வருடங்களுக்கு முன்பு தன் கண் முன்னால் கடத்தப்பட்ட அந்த இன்னொரு குழந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவள் கண்கள் கலங்கியது. அப்போது அவளுடைய மொபைல் ரிங் ஆனது. அந்த நம்பரில் இந்தியாவின் STD கோட் இருப்பதை பார்க்கவும் அவள் குழப்பமாக போனை அட்டன் செய்து ஹலோ என்று கூறினாள். கல்கி, நான் அப்பா பேசுறேன். நீ உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வா. டைவர்ஸ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். நான் வரேன் என்று சொல்லி போனை கட் செய்தவள் தன் மடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த ரக்ஷிதாவை பார்த்த அவள், இவ மேல என்னோட பாஸ்ட் எதுவுமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கௌதமா டிவோர்ஸ் பண்றதோட 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் குழந்தையையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இப்ப நான் என் பொண்ணோட இந்தியா போறேன். ஆனா திரும்பி வர்றப்போ என் பையனையும் கூட்டிட்டு தான் வருவேன் என்றவள் இந்தியா கிளம்பினாள். சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து கல்கி வெளியில் வரவும் அவளுடைய அசிஸ்டன்ட்டிடமிருந்து அவள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. மேடம், இந்தியாவோட டாப் 10 பிசினஸ் மேன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற விஜய் ஈஸ்வர் உங்களை தேடிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக தேடுறாருன்னு தெரியல, ஆனா அவர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப அவரோட போட்டோ அனுப்புறேன். அடுத்த நொடி அவள் மொபைலுக்கு வந்த போட்டோவை கண் சிமிட்டாமல் பார்த்தாள் கல்கி. அதே நேரம் கல்கியின் அப்பா ராஜசேகர் டைவர்ஸ் பேப்பருடன் இன்னொரு டாக்குமெண்ட்டையும் ரெடி செய்து கொண்டிருந்தார். அது நிச்சயமாக கல்கியை அதிர்ச்சி அடைய வைக்கும் அடுத்த பூகம்பமாகத்தான் இருக்க போகிறது. சென்னை ஏர்போர்ட்டில் வந்திறங்கிய கல்கியிடம் ஒரு ஆணின் போட்டோ காண்பிக்கப்பட்டது. இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கிற இவன்கிட்ட எதுக்காக கேர்ஃபுல்லா இருக்க சொல்றா? இவன் ஏன் என்ன தேடுறான் என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் தன்னுடைய செல்போன் சத்தம் கேட்டு சுய நினைவிற்கு வந்தாள். அவளுக்கு ராஜசேகரிடமிருந்து கால் வரவே அதை அட்டன் செய்தாள். கல்கி, உன்னை பிக்கப் பண்ண கௌதம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் கூட நீ வீட்டுக்கு வந்துரு. நான் போனை வைக்கிறேன். எப்பவுமே அவர் சொல்ல வந்த வேலை முடிஞ்சா மட்டும் அப்படியே போனை வச்சுடுறாரு. அந்த முட்டாள் முதலவாயன் கௌதம் வேற என் எதிராவே தான் நிக்கிறான். வந்ததும் வராததுமா இவன் முகத்திலேயே முழிக்கணும் என்ற கல்கி தூரத்தில் கௌதம் தன்னை பார்த்து கொண்டு நின்றிருப்பதை பார்த்த கல்கி எரிச்சல் அடைந்தாள். அவளை பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் அவன் கண்கள் பெரிதாக விரிந்தது. அவனை பார்த்த கல்கிக்கு ஒரு வினாடி பழைய ஞாபகங்கள் வந்தது. யாரை என் வாழ்க்கையில இருந்தே மறக்கணும்னு நினைக்கிறேனோ அவன் என் முன்னாடி நிக்கிறான். இவனை திரும்ப பாக்குற வாய்ப்பு கிடைச்சா செருப்பால அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மக ரக்ஷிதா முன்னாடி எந்த டிராமாவையும் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஹாய் ஏஞ்சல், ஐம் கௌதம். சென்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை இவனுக்கு என்ன அடையாளம் தெரியல போல இருக்க. அப்பாடா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் என்று மைண்ட் வாய்ஸில் நினைத்தவள் அங்கே இருந்து செல்ல பார்க்க கௌதமோ அவள் அழகில் மயங்கி நின்றான். அவனுக்கு கல்கியை சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. அவன் மனதுக்குள், ஓ மை காட்,
சென்னையில இவ்ளோ அழகான பொண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இவளை விடக்கூடாது என்று நினைத்தவன் அவள் பின்னால் ஓடினான். டாக்ஸி எதுக்குங்க? என் கார்லயே உங்களை டிராப் பண்றேன். ஆமா, இவங்க யாரு? உங்க தங்கச்சியா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்றவள் அவனை முறைக்க அதற்குள் டாக்ஸி வந்துவிட்டது. அவனை விட்டு போனால் போதும் என்று நினைத்தவள் வேகமாக ரக்ஷிதாவை பிடித்துக்கொண்டு அதில் ஏறினாள். கல்கியின் அருகே வந்து நின்ற கௌதம், சென்னையில உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கௌதம் அண்ட் கோன்னு சொன்னா போதும், எங்க வீட்டு முன்னாடி வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவைப்படாது. டிரைவர், காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பேரையாவது சொல்லிட்டு போங்க. டிரைவர், காரை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்ல டாக்ஸி அங்கிருந்து கிளம்பியது. அதன் பிறகுதான் தான் கல்கியை பிக்கப் செய்ய வந்திருக்கிறோம் என்பதே அவன் நினைவுக்கு வந்தது. இந்த கல்கி அப்பவே நல்லா பூசணிக்கா மாதிரி இருப்பா, இப்ப கண்டிப்பா குட்டியான மாதிரி மாறி இருப்பா. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். மறுபடியும் இந்த ஏர்போர்ட்ல அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். கொடுமை என்று புலம்பியவன் அவன் மீண்டும் ஏர்போர்ட் உள்ளே செல்ல டாக்ஸியில் தன்னுடைய மொபைலில் கேம் விளையாடிக் கொண்டிருந்த ரக்ஷிதா, மம்மி, அந்த அங்கிள் கையில கல்கின்னு உன் பேர் போட்ட போர்டு வச்சிருந்தாரு. அப்படின்னா அவர் நம்மளதான் பிக் பண்ண வந்தாரா? நீ ஏன் மம்மி அவர்கிட்ட உன் பேரை சொல்லல? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. சரி, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருக்க? முதல்ல அதை என் கையில கொடு. மம்மி ப்ளீஸ், எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரக்ஷிதா மிகவும் ஸ்மார்ட்டான குழந்தை. ஒரு முறை அவளது ஐக்யூவை பரிசோதித்த டாக்டர் அவளது ஐக்யூ லெவல் 149 என்று வர அவரே அதிசயித்து போனார். ரக்ஷிதா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட். படிப்பில் மட்டுமல்ல, ஆன்லைன் கேமிலும் சிறு வயதிலேயே சிறப்பாக விளையாடுவாள். அவளின் கெஞ்சும் குழந்தை முகத்தை பார்த்த கல்கிக்கு அதற்கு மேல் ரக்ஷிதாவிடம் கோபப்பட முடியவில்லை. அந்த கார் சென்னையில் இருக்கும் பிரபலமான ஈஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான ஈஸ்வரன் 5 ஸ்டார் ஹோட்டலின் முன்பாக வந்து நின்றது. அவர்கள் இருவரும் ரிசப்ஷனில் ரூம் கீயை வாங்கிக் கொண்டு 8வது மாடியில் இருந்த தங்களுடைய ஸ்வீட் ரூமுக்கு வந்தார்கள். அம்மா, இந்த ரூம் செம்மையா இருக்குமா. அதோட இந்த பெட் கூட சூப்பர் பவுன்சியா இருக்குமா. நான் எப்படி குதிக்கிறேன்னு பாருங்களேன். ரக்ஷி, பாத்து அடிபட்டுட போகுது. நீ ஃப்ளைட்ல தூங்கவே இல்ல, டயர்டா இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல மம்மி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நாட்டி கேர்ள் என்று அவள் கன்னத்தை செல்லமாக தட்டிய கல்கி பாத்ரூமுக்கு சென்றாள். அவள் குளித்து தயாராகிவிட்டு வரவும் அவள் மொபைல் ரிங் ஆகவும் சரியாக இருந்தது. டிஸ்பிளேயில் ராஜசேகரின் பெயரை பார்த்ததும் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்து பேசினாள். ஹலோ ஹலோ கல்கி, கேக்குதா? நீ எங்க இருக்க? ஏர்போர்ட்ல உனக்காக கௌதம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு என்ன இப்ப? நான் என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சு போறதுக்கு? அமெரிக்கால இருந்து சென்னைக்கு வந்த எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர தெரியாதா? கல்கி, நீ இன்னும் மாறவே இல்ல. சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா, உன்கிட்ட நிறைய பேசணும். ஓகே, வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். அப்பொழுதுதான் அவர்கள் இருந்த ஸ்வீட் ரூம் வாசலுக்கு அருகில் ஆப்பிள் கண்ணமும் கோலிகுண்டு போன்று அழகான கண்களுடன் ஒரு 5 வயது ஆண் குழந்தை திரு திருவென்று விழித்தபடி இவளையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருப்பதை கல்கி கவனித்தாள். உடனே அந்த குழந்தைக்கு அருகில் சென்றவள், ஹாய் குட்டி பையா, உங்க பேர் என்ன? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன என் முகத்தையே பாக்குறீங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தமிழ் தெரியாதா என்று அவள் கேட்டதற்கும் அவனிடமிருந்து பதில் வரவில்லை. அப்போது படார் என்று எதிர் ரூமின் கதவு திறந்தது. உடனே பயந்து போன அந்த சிறுவன் பட்டென்று கல்கியை கட்டிக்கொண்டான். உடனே கல்கி, ஒன்னுலடா கண்ணா, பயப்படாத என்று அவன் முதுகை வருடி கொடுத்து அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள். 6 அடி உயரம், நல்ல கம்பீரமான தோற்றத்தில் கருப்பு கலர் கோட் சூட் அணிந்து ரேமன் மாடல் போல அந்த ரூமிற்கு வெளியே வந்து நின்றான் விஜய் ஈஸ்வரன். அவன்தான் ஈஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனியின் CEO. இப்பொழுது கல்கியை கட்டிக்கொண்டிருக்கும் அந்த குழந்தை அவனுடைய மகன் அபினவ். இவன் மற்ற குழந்தைகளைப் போல அதிகம் பேச மாட்டான். அபினவ் என்றால் விஜய்க்கு உயிர். ஒரு நிமிடம் கூட அவனை பிரிந்திருக்க மாட்டான். விஜயின் சத்தத்தை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் கல்கி. ஆனால் விஜய் முதுகு காட்டிக்கொண்டு போன் பேசிக் கொண்டிருந்ததால் அவனுடைய முகத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அவளுடைய மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. உடனே போனை எடுத்து, பாய், see you later என்று அபினவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய ரூமுக்கு செல்ல திரும்பினாள். அப்போது தன்னுடைய மகன் யாரோ ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த விஜய் வேகமாக அவனை நோக்கி ஓடி வந்தவன், அபினவ்,
என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறல்ல என்று விஜய் அபினவை கடிந்து கொள்ள தன் போனை பார்த்து கொண்டே ரூமுக்குள் நுழைய போன கல்கிக்கு அவன் பேசியது தெளிவாக கேட்டது. அதை கேட்டவுடன் அவள் மனம் சுணங்கி போனது. நேராக ரூமுக்குள்ளே வந்தவள், ரக்ஷி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நீ பத்திரமா கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கணும். என்ன? மம்மி, நானும் வரேன். ரக்ஷி, உன்னை என்னால அங்க கூட்டிட்டு போக முடியாது. போய் டிவி பாரு. பசிச்சதுன்னா கிச்சன்ல ஸ்நாக்ஸ் இருக்கு, போய் எடுத்து சாப்பிட்டுக்கோ. நான் சீக்கிரமா வந்துருவேன். நாளைக்கு நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருக்கணும். டோன்ட் வரி மம்மி, ஐ வில் டேக் கேர். யார் வந்தாலும் டோர் ஓபன் பண்ண மாட்டேன். நீ வந்தா கால் பண்ணு என்று சொல்ல அதை கேட்ட கல்கி அங்கே இருந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் அந்த வீட்டிற்கு வருகிறாள். வீடு லேசாக மாறியிருந்தாலும் அங்கிருந்த மனிதர்கள் யாரும் மாறவில்லை. கல்வி கொடுத்த தன்னம்பிக்கையில் தலை நிமிர்ந்து மிடுக்காக உள்ளே வந்த கல்கியை அங்கிருந்த பழைய வேலையாட்கள் முதற்கொண்டு யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. திடீரென்று ஒரு பெண் உள்ளே வரவும் அவளை பார்த்த வர்ஷா, ஏய், யார் நீ? அவளை திரும்பி பார்த்து முறைத்த கல்கி எதுவும் சொல்லவில்லை. நேராக சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜசேகரிடம் சென்ற கல்கி, என்ன எதுக்கு இவ்ளோ அவசரமா வர வச்சீங்க? டிவோர்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா அதை நான் சைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் கல்கி, நீயா? பெத்த அப்பாவுக்கே சொந்த பொண்ணு அடையாளம் தெரியல. இதெல்லாம் என்ன சொல்றது? ஆமா, எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே அடையாளம் தெரியல. அப்படி வந்திருக்க நீ. ஆமா கல்கி, கௌதம பாத்தியா? எதுக்கு இந்த வெயின் பேச்சு? டாக்குமெண்ட் எங்க? நீயும் கௌதமும் பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது. கௌதமும் அவன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறான். அதனால இங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறது நல்லது. அதுல எனக்கு பிரச்சனை இல்ல, கொடுங்க, நான் சைன் போடுறேன். ஆமா, இவ்ளோ நாளா இல்லாம இப்ப என்ன திடீர்னு என்ன அவசரமா வர சொல்லிருக்கீங்க? கௌதமுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கு முதல் காரணம் உன்னோட நடத்தை தான். நீ பண்ண காரியத்தால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஏதோ பெரிய மனசு பண்ணி அவங்க வீட்ல கௌதமுக்கு வர்ஷாவை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிருக்காங்க. நீ வாழா வெட்டியா இருக்கிறதால நாங்க அவளுக்கும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க முடியுமா என்ன? பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் உனக்கும் கௌதமுக்கும் முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த டைவர்ஸ். நான் சைன் பண்ணிட்டேன். ஆமா, கௌதம் ஃபேமிலிக்கு இந்த விவாகரத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி? அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களா? எப்படியோ உங்க சின்ன பொண்ணையும் அவனுக்கே தள்ளி விட்டுட்டீங்க போல. இதுல மொத்தம் 2 டாக்குமெண்ட் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டைவர்ஸ்கானது, இன்னொன்னு கௌதம் அப்பாக்கானது. கல்கி அந்த பத்திரத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தாள். அவளது முகம் மெல்ல மெல்ல மாறியது. அவள் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. கோபத்தில் கொந்தளித்த அவள் தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்து, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இதுல என்ன கையெழுத்து போட சொல்லி எப்படி கேக்குறீங்க? கௌதம் அப்பா தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அது சரி, குண்டா அசிங்கமா இருந்த பொண்ண எப்படி அந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கும்? அதுவும் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன மருமகளா எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு நினைச்சேன். எனக்கு இப்பதானே எல்லாம் புரியுது. மொத்த குரூப்பும் ஃப்ராட். கௌதமின் அப்பா எப்படிப்பட்ட நிபந்தனையை வைத்தார்? அந்த பத்திரத்தில் அப்படி என்ன எழுதியிருந்தது? அவள் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. கோபத்தில் கொந்தளித்த அவள் தன் அப்பாவை பார்த்து, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இதுல என்ன கையெழுத்து போட சொல்லி எப்படி கேக்குறீங்க? கௌதம் அப்பா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சா அவருக்கு தான் அறிவு இல்ல. நீங்க எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன எதுக்கு அவங்க வீட்டு மருமகளாக்கிக்க நினைச்சாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவங்க பண்றது கூட மன்னிக்கலாம், ஆனா என் அப்பாவா இருந்துட்டு நீங்க இதெல்லாம் பண்றதுதான் என்னால தாங்க முடியல. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கௌதமுக்கும் வர்ஷாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. கௌதம் ஃபேமிலி இந்த கல்யாணத்துக்கு கிஃப்டா உன் பேர்ல இருக்கிற கம்பெனிய வர்ஷா பேர்ல மாத்தி தர சொல்றாங்க. அவ்வளவுதான். அவ உன் தங்கச்சி தானே, அவளுக்காக நீ இந்த கம்பெனியை விட்டு கொடுத்தாதா என்ன? ஓஹோ, இதுக்காக தான் என்ன அமெரிக்காவில இருந்து சீக்கிரம் வர சொல்லி அவசரப்படுத்துனீங்களா? என்னடா இது, இவ்ளோ நாள் இல்லாம இப்ப திடீர்னு டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கா என்ன அவசரமா வர சொல்றாங்கன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது. இந்த கம்பெனி எனக்காக என் அம்மா விட்டுட்டு போனது. அவங்க ஞாபகமா இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். அது கூட என்கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. சீ, உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. என்னால இதை யாருக்கும் கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி கிஃப்ட்ங்கிறது தானா கொடுக்கணும், கேட்டு வாங்க கூடாது. கல்கி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. பெரியவங்க கிட்ட பேசுறோங்கிற எண்ணம் வேணும். நான் பேசுறது ஓவர்னா நீங்க கேக்குறதும் ஓவர் தான். என்னால கம்பெனியே கொடுக்க முடியாது. அம்மா, இவளுக்கு நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்தா பொறாம. அதனாலதான் இந்த கம்பெனியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றா. ஆமா,
அந்த கௌதம் பெரிய உலக அழக, அவனை வளைச்சு போட நான் ட்ரை பண்றேன் பாரு. நான் தான் அப்பவே அவன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேனே. அவனை எல்லாம் மனுஷி கல்யாணம் பண்ணிக்குவாளா? உன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாதப்பவே நீ இந்த பேச்சு பேசுறியே, தெரிஞ்சா இன்னும் என்னென்ன பேசுவ. ஆமா, இத்தனை வருஷம் ஆக போகுது, இப்பவாது அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா, இல்ல இன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கியா என்று வர்ஷா அவளை பார்த்து குத்தலாக கேட்க, அடுத்த நிமிடம் பளார் என்ற ஒரு சத்தம் கேட்டது. வர்ஷா தன் கன்னத்தை பிடித்து கொண்டு திகைத்து போய் நின்று கொண்டிருக்க, கண்கள் சிவக்க ஆக்ரோஷமாக அவளை பார்த்த கல்கி, ஷட் அப். என்னடி தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? என்னோட குழந்தைக்கு யார் அப்பாவா இருந்தா உனக்கு என்ன? நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. முடிஞ்சா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ பத்துக்க, சரியா என்று கூறியவள் அங்கிருந்து விறுவிறுவென்று கிளம்பிவிட்டாள். அவள் ஹோட்டலுக்கு வரும்போது அந்த இடமே மிகவும் பரபரப்பாக இருந்தது. அனைவரும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எதுவும் அவள் மூளையில் பதியவில்லை. அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த விஜயை பார்த்தவுடன் அவள் அப்படியே ஸ்தம்பித்து சிலை போல நின்று விட்டாள். அவளுடைய அசிஸ்டன்ட் அனுப்பியிருந்த அதே விஜய் ஈஸ்வரன் தான் இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்தான். போட்டோவில் இருந்ததை விட நேரில் இன்னும் ஸ்மார்ட்டாக இருந்தான். அதிலும் அவன் கண்ணுக்கு அருகில் இருந்த அந்த சிறிய மச்சம் ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவனை ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. அப்பொழுது விஜயும் அவளை பார்த்தான். ஆனால் அவளை தெரிந்தாற் போல காட்டிக்கொள்ளவில்லை. ஒருவேளை நான் தான் கல்கின்னு அவனுக்கு தெரியல போல, இதுவும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்டே நேராக தன்னுடைய ரூமுக்கு சென்று விட்டாள். இங்கு விஜய் தன்னுடைய பாடிகார்டுகள் உட்பட அனைவரையும் வறுத்தெடுத்து கொண்டிருந்தான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அபினவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு என்று கத்தியவன் நேராக சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு சென்று அதில் பதிவாகியிருந்த ஃபூட்டேஜ் அனைத்தையும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தான். அப்போதுதான் கல்கி அபினவிற்கு முத்தமிடுவதை அவன் பார்த்தான். அதோ ஒரு பொண்ணு அபிக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் என் ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவ தான் அபியை என்னவோ பண்ணிட்டா என்று தனக்கு அருகில் இருந்த செக்ரட்டரியிடம் கூறிய விஜயின் கண்கள் கலங்கியது. அடுத்த நிமிடம் பாடிகார்டுகளுடன் சென்ற விஜய் கல்கியின் ரூம் கதவை தட்டினான். கதவை திறந்த கல்கிக்கு திடீரென்று விஜயை அந்த இடத்தில் பார்த்தவுடன் தூக்கி வாரி போட்டது. ஏய், என் பையன் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, என் பையன் அபினவ காணோம். நீ தான் காலையில அவன் கூட பேசிக்கிட்டு இருந்த. என்ன நெருங்க என் பையனை யூஸ் பண்ணிக்க பாக்குறியா? அதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த ரூம் எடுத்திருக்கியா? அவனை எங்க வச்சிருக்கிற? சீக்கிரம் சொல்லு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர். என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க? அந்த குழந்தை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. பாவம் தனியா நின்னுட்டு இருக்கானேன்னு நினைச்சுதான் நான் அவன்கிட்ட பேசினேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கோ அண்ட் கம்ப்ளைண்ட் டு த போலீஸ் என்று அவனை திட்ட, அப்போது வேகமாக அங்கே ஓடி வந்த அவனுடைய செக்ரட்டரி, சார், அபினவ் கிடைச்சிட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் விஜய் அந்த இடத்தில் இல்லை. வேகமாக தன்னுடைய மகனை பார்க்க ஓடினான். அந்த ஹோட்டலில் டாப் ஃப்ளோரில் இருந்தான் அபினவ். அந்த இடத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் அணுக முடியாது. அங்கு கேமராவும் கிடையாது. விஜய் மட்டுமே அந்த இடத்திற்கு வருவான். அந்த இடம் எப்படி அபினவுக்கு தெரிந்தது என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அனைவரும் தட தடவென்று ஓடிவரும் சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த அபினவ் எழுந்து உட்கார்ந்தான். அவனை பார்த்தவுடன் விஜய், அபி, நீ எப்படி இங்க வந்த? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட. யார பார்த்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? போர் அடிச்சுதுப்பா, அதான் நான் இங்க வந்தேன். அவன் கண் கலங்குவதை பார்த்த விஜயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவனை மார்போடு வாரி அணைத்துக் கொண்டவனின் கண்களும் கலங்கியது. அபினவை காணவில்லை என்றவுடன் அவனுக்கு ஒரு நிமிடம் உயிரே போய்விட்டது. அப்படி இல்ல கண்ணா, உன்னை காணோன்ன உடனே அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டன் தெரியுமா? நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்களா, அதான் நான் சொல்லாம வந்துட்டேன். இனிமே இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லாம எங்கேயும் வரக்கூடாது, சரியா என்று கூறியவன் அபினவை தூக்கிக் கொண்டு தன்னுடைய ரூமுக்கு வந்தான். இன்னும் கல்கி தன்னுடைய ரூம் வாசலில் தான் நின்று கொண்டிருந்தாள். அபினவை பார்த்தது முதல் அவன் மீது அவளுக்கு தனி பாசமே வந்துவிட்டது. திடீரென்று அவன் காணாமல் போய்விட்டான் என்று கேட்டவுடன் அவளும் பதைபதைத்து போனாள். இப்பொழுது விஜயின் கையில் இருந்த அபினவை பார்த்தவுடன் தான் அவளுக்கும் நிம்மதியாக இருந்தது. விஜயும் கல்கியை பார்த்தான். காரணமில்லாமல் அவளை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவளை பார்த்தும் பார்க்காதவன் போல அலட்சியமாக தன்னுடைய ரூமுக்குள் சென்று விட்டான். என்ன மனுஷன் இவன்? குழந்தைய காணோன்ன உடனே அவ்வளவு பேச்சு பேசினா, இப்ப சாரின்னு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு. இரிட்டேட்டிங் இடியட்.
உள்ளே வந்த கல்கி டிரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு ரக்ஷிதாவுக்கு டிஃபன் செய்து அவளை சாப்பிட வைத்து தூங்க வைத்து விட்டு பெட்டில் வந்து படுத்தாள். அவள் மனதில் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது. அம்மா எனக்காக கொடுத்த கம்பெனிய எதுக்காக கௌதம் குடும்பம் வேணும்னு நினைக்கிறாங்க? நான் அந்த கம்பெனி பத்தி நிறைய விஷயம் விசாரிக்க சொல்லியிருந்தேன். இப்ப என்கிட்ட அந்த டீடைல்ஸ் இருக்கு. ஆனா அதையெல்லாம் பார்க்க எனக்கு மனசு வரல. அந்த கம்பெனில இருந்து வர்ற இன்கம் வச்சு அதுல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது. இதுல எங்க இருந்து லாபம் பாக்குறது? அதுவும் அது ஒரு சாதாரண மெடிக்கல் கம்பெனி. அந்த கம்பெனியை வாங்கறதுக்கு எதுக்காக இந்த கௌதம் ஃபேமிலி இவ்ளோ இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு தெரியலையே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவள் மொபைல் ரிங் ஆனது. வர்ஷாதான் கால் செய்தாள். அவளிடம் பேசவே கல்கிக்கு பிடிக்கவில்லை. வேண்டா வெறுப்பாக போனை எடுத்து ஹலோ என்று சொல்லவும் மறுமுனையில் இருந்த வர்ஷா, என்ன கல்கி, கம்பெனியை என் பேர்ல எழுதி வைக்கிறது பத்தி ஏதாவது யோசிச்சியா? நான் தான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப எதுக்கு கால் பண்ணி என்ன தொந்தரவு பண்ற? கல்கி, இந்த கம்பெனிக்கு பதிலா உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். உன் லைஃப்ல இது வரைக்கும் 5 லட்சத்தை நீ முழுசா பாத்திருக்கியா? அத வாங்கிட்டு கம்பெனியை என் பேர்ல எழுதி வச்சிரு. இதை விட உனக்கு நல்ல ஆஃபர் கிடைக்காது. அந்த கம்பெனியின் மதிப்பு தற்பொழுது 50 லட்சம் ரூபாய் என்று கல்கிக்கு தெரியும். இந்த கம்பெனி அவளுக்கும் அவளுடைய குழந்தைக்குமே சேர வேண்டும் என்று அவளுடைய அம்மா உயில் எழுதி வைத்திருந்தாள். நீ என்ன எனக்கு பிச்சை போடுறியா? இப்ப நான் தங்கி இருக்கிற சூட் ரூமோட ஒரு நாள் வாடகை 25,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு நான் இதை புக் பண்ணிருக்கேன். பணம் என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. இந்த 5 லட்சம் வந்து எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. இதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அமைதியாக இருக்க, என்ன 5 லட்சம் பத்தலையா? சரி, இன்னொரு 1 லட்சம் தரேன். நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். எனக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியும். அதோட அந்த கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. நான் வேர்ல்டு ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி கிட்ட ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு கல்கி, டாக்டர் மயூரிய பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸரா கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஸ்டூடெண்டா சேர்ந்தா லாஸ்ல போயிட்டு இருக்க இந்த மருந்து கம்பெனிய கண்டிப்பா ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துருவேன். கடவுளே, இதெல்லாம் நான் ஏன் லூஸ் மாதிரி உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? நீயே படிக்காத ஒரு தற்குறி. இதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? சத்தம் போட்டு பேசாத, எனக்கு தூக்கம் வருது என்று அலட்சியமாக கூறிய வர்ஷா போனை கட் செய்தாள். அதே நேரம் தன்னுடைய ரூமில் இருந்த விஜய்க்கு அவனுடைய செக்ரட்டரியிடமிருந்து கால் வந்தது. அவன் போனை அட்டன் செய்தவுடன், சார், அந்த டாக்டர் பொண்ணு மயூரியோட லொகேஷன் அண்ட் போட்டோ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஹோட்டல்ல தான் சார் அவங்க இப்போ ஸ்டே பண்ணி இருக்காங்க. சரி, உடனே போட்டோ எனக்கு சென்ட் பண்ணு என்று சொல்லிவிட்டு விஜய் தன் போனை கட் செய்து விட்டான். அடுத்த சில நொடிகளில் அவனுடைய வாட்ஸ்அப்பிற்கு ஒரு பெண்ணின் போட்டோ வந்தது. உடனே அவன் அதை டவுன்லோட் செய்து பார்த்தான். அதில் கல்கியின் பழைய போட்டோ இருந்தது. அதற்கு கீழே டாக்டர் மயூரி என்று இருந்தது. அந்த போட்டோவை பார்த்தவுடன் விஜய்க்கு எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. நெற்றியை சுருக்கி மீண்டும் உற்று பார்த்தான். ஆனால் அவனால் எங்கே பார்த்தோம் என்று சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அது ஒரு சர்ஜரியின் போது எடுக்கப்பட்ட போட்டோ. வாயில் மாஸ்க் போட்டு மூடி இருக்க நெற்றியும் கண்களும் மட்டும் தான் தெரிந்தது. அதில் கல்கி தற்பொழுது இருப்பது போல ஒல்லியாக இல்லை, சற்று பூசினார் போன்ற தோற்றத்தில் இருந்தாள். விஜய் அந்த கண்களை இமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தான். இந்த பொண்ணை பார்த்தா எதிர் ரூம்ல இருக்கிற பொண்ணை பார்க்கற மாதிரியே இருக்கு. இல்ல, அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தவன் அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு மயூரியை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அப்படியானால் கல்கிதான் வேர்ல்டு ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரியா? விஜய் ஏன் டாக்டர் மயூரியை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறான்? ஸ்டூடெண்டாக சேரப்போவதாக வர்ஷா சொல்லிக் கொண்டிருக்கும் மயூரியும் வேறு யாரும் இல்லை, அது நம் கல்கியேதான். இவ்விருவர் மட்டுமல்லாமல் உலகமே தேடும் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி நம் கல்கி. குழந்தை பிறந்த பின் அமெரிக்கா சென்ற கல்கி தன் அத்தையின் பினான்சியல் சப்போர்ட்டுடன் படித்து முடித்தாள். அழகு மட்டுமல்லாமல் புத்தி கூர்மையும் நிறைந்தவள் கல்கி. தன் நடை உடை அனைத்தையும் மாற்றியவள் தன் அடையாளத்தையும் மாற்றிக்கொண்டு இப்பொழுது மயூரியாக மாறி இருக்கிறாள். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு எழுந்த கல்கி மெதுவாக பெட்ரூமை விட்டு வெளியே வந்தாள். அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு கேம் விளையாடி கொண்டிருந்தாள் ரக்ஷிதா. அதை பார்த்த கல்கி, ரக்ஷிகுட்டி, எப்பவும் கேம் தான். நீ சீக்கிரமா கண்ணாடி போட போறேன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்காம இருக்கணும்னா கேம் நிறைய விளையாடாத. அப்படியெல்லாம் இல்லம்மா, என்னோட கண்ணு எப்பவுமே ஹெல்த்தி. சோ நீங்க கவலைப்படாதீங்க. அதையும் தான் பாப்போமே. சரி, நான் குளிச்சுட்டு வரேன் என்ற கல்கி குளித்துவிட்டு வந்தாள். அவள் வரும் வரை அவள் விளையாடி கொண்டுதான் இருந்தாள் ரக்ஷிதா.
என்ன ரக்ஷினி இப்படி பண்ற? கேம் விளையாடுனது போதும். சரி, சாப்பிட்டியா? இல்ல மம்மி, நான் இன்னும் சாப்பிடல. ரக்ஷி குட்டிக்கு பசிக்கலையா? அம்மாவை எழுப்பிருக்க வேண்டியதானே? எழுப்பலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால எழுப்பல. அம்மா, இன்னைக்கு நானும் உங்க கூட வரேன். இங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்று ரக்ஷி பாவமாக கேட்டாள். தன்னுடைய கடந்த காலம் தன் குழந்தை மீது விழவே கூடாது என்று கவனமாக இருந்தாள் கல்கி. இப்பொழுது ரக்ஷி இவ்வாறு கேட்கவே கல்கிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. உடனே டாபிக்கை மாற்றியவள், ரக்ஷி குட்டிக்கு இப்ப என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்? அம்மா நீ எது கேட்டாலும் பண்ணி தரேன். எதா இருந்தாலும் ஓகே மம்மி. அட, என்ன ஆச்சு என் செல்லத்துக்கு இன்னைக்கு? நான் எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்றேன். ஒன்னும் இல்லம்மா, நான் குட் கேர்லா மாறிட்டு வரேன். ஓஹோ, அப்படியா? ஆமாமா. அம்மா பசிக்குது. இதோ 10 நிமிஷம் தான் செல்லும். அம்மா சூப்பரா உனக்கு ஏதாவது பண்ணி தரேன் என்று கூறிய கல்கி சொன்னது போலவே மின்னல் வேகத்தில் அவளுக்கு மிகவும் பிடித்த பிரெட் சாலட் சாண்ட்விச் செய்து கொடுத்தாள். ரக்ஷிதா சாப்பிட்டுக் கொண்டே மீண்டும் போனில் கேம் விளையாட ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிய கல்கி, ரக்ஷி குட்டிய கண்டிப்பா அம்மா வெளியில போயிட்டு வந்ததும் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். அம்மாக்கு இப்ப ஒர்க் இருக்கு, முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருவேன். பத்திரமா இருக்கணும், வெளியே போக கூடாது. அப்புறம் ஆப்போசிட் சூட் ரூம்ல ஒரு பேய் தங்கி இருக்கு. சோ அங்க போயிடாத. நான் போக மாட்டேன் மம்மி என்று கூறிவிட்டு மீண்டும் கேமுக்குள் நுழைந்து கொண்டாள். ரக்ஷிதாவிடம் பேசிவிட்டு வெளியில் வந்த கல்கி அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். அங்கு விஜய் நின்று இவளையே பார்த்து கொண்டிருந்தான். தான் திட்டியது இவன் காதில் விழுந்திருக்குமோ என்று நினைத்தவள் அவனை கவனிக்காதவள் போல தலையை குனிந்து கொண்டு லிப்டை நோக்கி சென்றாள். அவளை பின்தொடர்ந்து வந்த விஜயும் லிப்ட் வந்தவுடன் லிப்டுக்குள் நுழைந்தான். அவனுடன் அவனது செக்ரட்டரியும் பாடிகார்டும் இருந்தார்கள். கல்கியின் அசிஸ்டன்ட் அவளிடம் விஜயை பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறாள். முதல் நாள் அவன் தன்னிடம் கோபமாக பேசிவிட்டு ஒரு சாரி கூட கேட்காமல் சென்றபோது மனதுக்குள் அவனை திட்டினாலும் கூட இப்போது அவனை பார்த்தவுடன் அவள் மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. அவனை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று அவள் இதயம் படபடத்தது. அதையெல்லாம் நொடிப்பொழுதில் அடக்கி கொண்ட அவள், மிஸ்டர் விஜய், உங்க பையன் இதை தனியா நின்னுட்டு இருந்ததுனாலதான் நான் அவன்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன். உங்களை கவர் பண்ணணும்லாம் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல. நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் விஜய் அவள் சொல்வது எதையும் கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. அத்துடன் அவன் முகத்தில் எவ்வித ரியாக்ஷனும் தெரியவில்லை. அதை பார்த்த கல்கி, சரியான சிடுமூஞ்சி என்று நினைத்துக் கொண்டவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். ஆனால் இப்போது அவளை விஜய் ஓரக்கண்ணால் பார்க்க ஆரம்பித்தான். பௌர்ணமி நிலவாய் ஜொலித்த அந்த முகத்தையும் சிறிய கண்களையும் அதில் கருகருவென்று இருந்த இமைகளையும் கண்ணக்குழி அழகையும் அவன் இன்ச் பை இன்ச் ரசித்தான். அதே நேரம் முதல் நாள் ஏர்போர்ட்டில் ஸ்லிம் பியூட்டியாக மாறிய கல்கியை அடையாளம் தெரியாமல் தேடி அலைந்த கௌதம் அங்கு தான் சந்தித்த பெண்ணை பற்றிய விவரங்களை தன்னுடைய அசிஸ்டன்டிடம் சொல்லி உடனே கண்டுபிடிக்குமாறு கூறிவிட்டு வர்ஷாவின் வீட்டிற்கு வந்தான். அங்கு வர்ஷா வீங்கிய கன்னத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவன், வர்ஷா என்னாச்சு? ஏன் உன் கண்ணம் இப்படி வீங்கி போயிருக்கு? எல்லாம் அந்த கல்கியோட வேலைதான். ஆமா, அங்கிள் சொன்னாரு. அவர் நேரா இங்க வந்துட்டாலாமே. எங்க அந்த பூசணிக்கா? நேத்து ஏர்போர்ட்டை சுத்த வச்சுட்டா. சரி, கம்பெனி உன் பேருக்கு எழுதி தர ஒத்துக்கிட்டாளா? அவ இங்க இல்ல கௌதம். கம்பெனியை நான் கேட்டதுக்கு தான் அவன் என்ன அடிச்சிட்டா. அவளுக்கு அந்த கம்பெனியை விட மனசு இல்ல. என்ன வர்ஷா சொல்ற? இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த கம்பெனி உன் பேர்ல இருக்கணும். இல்லன்னா இந்த கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே உங்க ஃபேமிலியால எங்களுக்கு நிறைய அவமானம். அதுக்கு காம்பன்சேஷனா தான் இத கேக்குறோம். இத கூட பண்ணலானா எப்படி? கௌதம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அவகிட்ட பேசி அதை என் பேருக்கு மாத்திடுறேன். நீங்க இவ்வளோ நாள் எங்களுக்காக வெயிட் பண்றீங்க. உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டோமா? கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வேணா அவகிட்ட பேசி பார்க்கவா? இந்த கேள்வியை கேட்டதும் பதறிப்போன வர்ஷா மனதுக்குள், அச்சச்சோ, இவன் அவளை பார்த்தா அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அவ அழகுல மயங்கி என்ன வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். அப்படி சொல்லிட்டா என்ன பண்றது? அந்த கம்பெனிக்காக தான் இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எனக்கு தெரியும். கம்பெனியும் அவ பேர்ல இருக்கு. இப்போ கல்கியும் அழகா மாறிட்டான்னு தெரிஞ்சா மொத்தமா அவன் பக்கம் சாஞ்சிருவான். அது நடக்கவே விட மாட்டேன் என்று நினைத்தவள், நோ, நீங்க அவளுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணதே போதும். உங்களுக்கு இன்னொரு வாட்டி அந்த அவமானத்தை ஏற்படுத்த விரும்பல. கண்டிப்பா அந்த கம்பெனியை நான் வாங்கிடுவேன். அதுக்கு எந்த லெவலுக்கு போகவும் நான் ரெடியா இருக்கேன். கல்கி மேட்ரை இனிமே நான் பாத்துக்கிறேன் கௌதம். நீங்க அவளை மீட் பண்ணவே வேண்டாம் என்று அவனை நெருங்கி அணைத்தவள் முத்தம் கொடுத்துவிட்டு, ஐ லவ் யூ கௌதம், ஐ லவ் யூ so much
என்று அவள் அவனுக்கு மட்டும் கேட்கும் வகையில் முணுமுணுக்க, அவளிடமிருந்து விஸ்கி வாடை வரவும் இவன் முகத்தை சுளித்துக் கொண்டான். அவனுக்கு வர்ஷாவை மட்டுமல்ல, அவளுடைய குடும்பத்தையும் பிடிக்காது. அந்த கம்பெனிக்காகத்தான் அவனும் அவனுடைய ஃபேமிலியும் இந்த திருமணத்திற்கே சம்மதித்திருக்கிறார்கள். வேண்டா வெறுப்பாக அவளை அவனும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க, அப்போது அவன் மொபைல் ரிங் ஆனது. அவனுடைய செக்ரட்டரி தான் கால் செய்திருந்தான். உடனே இவன் போனை அட்டெண்ட் செய்யவும் மறுமுனையில் இருந்த செக்ரட்டரி, சார், நீங்க ஏர்போர்ட்ல பார்த்த அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணு தங்கி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த பொண்ணு ஈஸ்வர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கா. ஏண்டா இதை கண்டுபிடிக்கவா உனக்கு 2 நாள் ஆச்சு? அது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணதுல அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு தெரிஞ்சது என்று சம்பந்தமே இல்லாமல் பதில் கூற, அதை கேட்டவன் கடுப்பாகி வர்ஷாவிடமிருந்து விலகி, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க, முதல்ல போனை வை என்று கடுப்பாக கூறிவிட்டு மீண்டும் வர்ஷாவிடம் வந்தவன், வர்ஷா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். See you வர்ஷா, டேக் ரெஸ்ட், பாய் என்றவாறு அங்கிருந்து வெளியே வந்து காரை எடுத்தான். அவனுடைய கார் ஈஸ்வர் 5 ஸ்டார் ஹோட்டலை நோக்கி விரைந்தது. காரில் செல்லும் போது அவனுக்கு கல்கியின் ஞாபகம் வந்தது. அவளை நினைத்தாலே அவன் முகம் அருவருப்பாக மாறியது. அவளை அதே படிக்காத குண்டு பெண்ணாகத்தான் இன்னும் நினைத்து கொண்டிருந்தான். கல்கி அந்த ரூமில் இருந்து கிளம்பியவுடன் சாப்பிட்டு முடித்த ரக்ஷிதாவுக்கு ரூமில் தனியாக இருக்க போர் அடித்தது. கல்கி கிளம்பும் போது எதிர் ரூமில் பேய் இருப்பதாகவும் அங்கு செல்ல வேண்டாம் என்று கூறியதும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. மம்மி ஏன் அந்த ரூம்ல பேய் இருக்கு சொன்னாங்க? நிஜமாவே பேயின்னு ஒன்று இருக்கா? அது எப்படி இருக்கும்? எதுக்கு டவுட்டு? பேசாம போயே பார்த்துடலாம் என்று நினைத்தவள் கதவை திறந்து கொண்டு மெதுவாக வெளியில் வந்து எதிர் ரூமை பார்த்தாள். அந்த ரூம் லாக் ஆகி இருந்தது. கதவை தட்டி பார்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டு 2 அடி எடுத்து வைத்த ரக்ஷிதாவுக்கு அங்கு போகக்கூடாது என்று கல்கி பயமுறுத்தியது மீண்டும் ஞாபகம் வந்தது. வேணா, அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, பேசாம இருப்போம் என்று நினைத்து கொண்டவள் மீண்டும் தன்னுடைய ரூமுக்கு வந்துவிட்டாள். ஆனால் அவளால் அங்கிருக்க முடியவில்லை. ஆர்வம் மேலிட மீண்டும் வெளியில் வந்தவள் நேராக எதிர் ரூமை நோக்கி பூனை போல மெதுவாக அடிமேல் அடி வைத்து சென்றவள் எம்பி நுனிக்காலில் நின்று அந்த ரூமின் காலிங் பெல்லை அடித்தாள். அடுத்த நிமிடம் பேய் வந்தால் என்னவாகும் என்ற பயம் வந்துவிட்டது. உடனே அவள் குடுகுடுவென்று தன்னுடைய ரூமுக்கு ஓடி வந்து கதவை லாக் செய்து கொண்டவள் பீப் ஹோல் வழியாக வெளியில் என்ன நடக்கிறது என்று பார்த்தாள். எதிர் ரூமின் கதவு மெல்லமாக திறந்தது. இங்கே ரக்ஷிதாவின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. காஞ்சரிங் போன்ற ஒரு பேயை எதிர்பார்த்து பீப் ஹோல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் கதவை திறந்து கொண்டு ஒரு அழகான சிறுவன் வெளியில் வந்து எட்டி பார்க்கவும் உடனே அவள் அவனுடைய கால்களை பார்த்தாள். அப்பாடா, இவனுக்கு கால் இருக்கு, அப்படின்னா இவன் பேய் இல்ல என்றவள் மெல்ல கதவை திறக்க அபினவ் அவளை பார்த்து பயந்தவன் பட்டென்று கதவை சாத்திவிட்டான். என்ன இவன் என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடுறான்? நான் என்ன அவ்வளோ பயங்கரமாவா இருக்கேன் என்று அவள் யோசிக்க சிறிது நேரத்தில் அந்த கதவு மீண்டும் மெதுவாக திறந்தது. தலையை மட்டும் வெளியே நீட்டி அவளை பார்த்தான் அபினவ். உடனே ரக்ஷிதாவின் முகம் மலர்ந்தது. உடனே அவள் ஹாய் என்று புன்னகையுடன் கையை அசைக்கவும் அபினவ் மீண்டும் கதவை சாத்திக் கொண்டான். அவனை பார்த்த ரக்ஷிதாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ரக்ஷிதா படிப்பு முதல் விளையாட்டு வரை எல்லா விஷயத்திலும் ஜீனியஸாக இருப்பதுடன் அனைவரிடமும் கலகலப்பாகவும் ஜாலியாகவும் பேசும் கேரக்டர். ஆனால் அபினவ் அப்படி கிடையாது. அவனுடைய அப்பா விஜயை தவிர அவன் யாருடனும் பேசக்கூட மாட்டான். மூடி டைப். சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்த ரக்ஷிதா ஏமாற்றத்துடன் தோள்களை குலுக்கிக் கொண்டு மீண்டும் தன்னுடைய ரூமுக்கு செல்ல திரும்பினாள். அப்பொழுது ஹாய் என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அவள் திரும்பி பார்த்தாள். அபினவ் தான் வெளியில் வந்து அவளை பார்த்து லேசான புன்னகையுடன் கையை அசைத்தான். ஐ அம் ரக்ஷிதா and you? I am அபினவ். உனக்கு கேம் விளையாட தெரியுமா? தெரியுமே. நம்ம 2 பேரும் ஆன்லைன் கேம் விளையாடலாமா? உன்னோட யூசர் ஐடி என்ன என்று அவனும் மிகவும் சந்தோஷமாக கேட்டான். அதே நேரம் கீழே கல்கி லிப்டில் இருந்து வெளியில் வரவும் அந்த ஹோட்டலின் என்ட்ரன்ஸ் கேட்டில் கௌதமின் கார் நுழையவும் சரியாக இருந்தது. கல்கி கௌதமை சந்திப்பாளா? அவள்தான் கல்கி என்று அவன் அடையாளம் காண்பானா? விஜய் மயூரியை கண்டுபிடிப்பானா? வர்ஷா கௌதம் திருமணம் நடக்குமா? காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே வந்த கௌதம் ஹோட்டல் லாபியில் கல்கிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அவனை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் கல்கியே வந்துவிட்டாள். தூரத்தில் வரும்போதே அவனை கல்கி பார்த்து விட்டாள். கௌதம் எப்படியும் தன்னை தேடி கண்டுபிடித்து வந்து விடுவான் என்று அவளுக்கு தெரியும்.
ஆனாலும் அவனை பார்த்தும் பார்க்காதது போல அவனை கடந்து சென்றாள் கல்கி. கடைசி நேரத்தில் கௌதம் கல்கியை பார்த்து விட்டான். அவளை பார்த்தவுடன் அவன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. உடனே எழுந்து அவளுக்கு பின்னால் ஓடியவன், மேடம் மேடம் ஒரு நிமிஷம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மேடம், அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? நேத்து ஏர்போர்ட்ல பார்த்தோமே. ஓ ஆமா, உங்க பேர் கூட கௌதம் ரைட்? ஓ மை காட், என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களே. தேங்க்ஸ் மேடம். உங்க பேர் என்ன? என் பேரு கல்கி. என்னது, உங்க பேரு கல்கியா? வாட் அ கோஇன்சிடென்ஸ். நேத்து நானும் கல்கின்ற பொண்ணை ரிசீவ் பண்ணதான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். ஆனா பாருங்க, அந்த பொண்ணு பூசணிக்கா மாதிரி செம குண்டா அசிங்கமா இருப்பா. ஆனா நீங்க செம ஸ்லிம்மா ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. சாரி மிஸ்டர் கௌதம், எனக்கு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றவங்கள பிடிக்காது. ஐயோ சாரி கல்கி, உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. இனிமே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் சாரி. நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா, உங்க தங்கச்சி எங்க? வாட்? நேத்து உங்க கூட ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சு, அது உங்க தங்கச்சி தானே கல்கி? என்னங்க காமெடி பண்றீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? தேவையில்லாம பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க சூடாவே இருக்கீங்க. உங்களை சில் பண்ணலாம்னு நாம காஃபி ஷாப் போலாமா? இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை விஜயும் அவனது செக்ரட்டரி விஷாலும் கேட்டுக்கொண்டுதான் நின்றிருந்தனர். சார், இந்த பொண்ணை பாருங்களேன். உங்ககிட்ட இந்த ரெஜிஸ்டர்ல அந்த பாப்பாவை தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தங்கச்சின்னு சொல்லிருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல டவுட்டா இருக்கு. இந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ணு என்று கூறிவிட்டு சென்றான். இங்கு கல்கியும் கௌதமும் ஒரு காஃபி ஷாப்பிற்கு வந்திருந்தனர். கௌதமால் அவள்தான் தான் திருமணம் செய்து கொண்ட பழைய கல்கி என்பதை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கல்கி என்ன சாப்பிட விரும்புகிறாள் என்று கேட்ட கௌதம் இருவருக்கும் கோல்டு காஃபி ஆர்டர் செய்தான். காணாமல் போன தன்னுடைய இன்னொரு குழந்தையை பற்றி கௌதமிற்கு ஏதாவது தெரியுமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தே கல்கி அவனுடன் காஃபி ஷாப் வர சம்மதித்தாள். தன்னுடைய முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த கௌதமை பார்த்த அவள், என்ன மிஸ்டர் கௌதம், ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கல்கி. அப்படின்னா நீங்க இது வரைக்கும் அழகான பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல கல்கி. அது சரி. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மிஸ்டர் கௌதம்? அந்த சோக கதை ஏன் கேக்குறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி குண்டா அசிங்கமா இருக்கிற ஒரு பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கும் அவளுக்கும் சுத்தமா செட் ஆகல. அவ கேரக்டரும் சரியில்லை. அதனால கல்யாணமான அன்னிக்கே அவ வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவ பேரும் கல்கி தான். என்ன மிஸ்டர் சொல்றீங்க? ஒரு பொண்ணு மறுபடியும் பாடி ஷேமிங் பண்றீங்க? சாரி கல்கி, உங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணா பிடிக்காதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. இனி நான் அப்படி பண்ண மாட்டேன். சாரி, காஃபி வந்துருச்சு, குடிங்க. அத பண்ணலாம். நீங்க அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கல்கி இது? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து நீங்க ஏர்போர்ட்ல என்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க இல்லையா? அதை வச்சுதான் உங்களை பத்தின நியூஸ் எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியாவுல சர்ச் பண்ணி பார்த்தேன். வா ரே வா, அப்படின்னா இவங்களுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் இவ சர்ச் பண்ணி பார்த்திருக்கா. அப்படின்னா ஈஸியா இவள நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாமே என்று நினைத்த கௌதம், ஆமா கல்கி, ஆனா அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கு அவ 4 மாசம் கன்சீவா இருந்தா. நீங்க இப்ப அந்த கல்கியோட தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஆமா, ஆனா அந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்க கம்பெனிக்காக தான் எங்க அப்பா என்ன கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. எனக்கு அந்த வர்ஷாவை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த வர்ஷாவை மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியில கூட யாரையுமே எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அதுக்கப்புறம் என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஓகே சரி, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்ததா கேள்விப்பட்டனே என்று அவள் அவனுடைய கண்களை பார்த்து கொண்டே கேட்கவும், இது என்ன, இவ அந்த குண்டு பூசணிக்கா பத்தியே விசாரிச்சுட்டு இருக்காளே என்று நினைத்த கௌதம், ஆமா கல்கி, அவளுக்கு 2 குழந்தை பிறந்ததா தான் சொன்னாங்க. ஆனா ஒரு குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னொரு குழந்தைய மட்டும் எடுத்துட்டு அவ அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டா. அந்த 2வது குழந்தை எங்க இருக்கு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மிஸ்டர் கௌதம், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. பாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். நன்றாக பேசிக் கொண்டிருந்த கல்கி திடீரென்று இப்படி கிளம்பவும் ஏமாற்றமடைந்த கௌதம், கல்கி, நம்ம திரும்ப எப்போ மீட் பண்ணலாம் என்று கேட்டான். ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. வேகமாக காஃபி ஷாப்பில் இருந்து வெளியில் வந்தவள் ஒரு டாக்ஸியில் ஏறி அங்கிருந்து கிளம்பினாள்.
தன்னுடைய இன்னொரு குழந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதுக்குள் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. டாக்ஸி இப்பொழுது சென்னையில் இருக்கும் ஒரு பிரபலமான டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய கல்கி டாக்ஸிக்கு பணத்தை செலுத்திவிட்டு அந்த ஏஜென்சிக்குள் நுழைந்தாள். அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்டிடம், ஹாய், ஐம் கல்கி. நான் ஆல்ரெடி கால் பண்ணிருந்தேன். எஸ் மேடம், பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவரை காண சென்றாள். அவரிடம் கல்கி தன்னை அறிமுகம் செய்து கொண்டு காணாமல் போன தன்னுடைய குழந்தையை பற்றி கூறினாள். அவள் கூறிய அனைத்தையும் கவனமாக கேட்ட டிடெக்டிவ், ஓகே மேடம், உங்க குழந்தையை நீங்க கடைசியா எப்போ பாத்தீங்க? என் குழந்தை பிறந்தப்ப நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. டோன்ட் வரி மேடம், உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல என்னைக்கு டெலிவரி ஆச்சு, அப்போ உங்க கூட யாரெல்லாம் இருந்தா, உங்க நம்பர், அட்ரஸ், எல்லா டீடைல்ஸையும் ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. நாங்க விசாரிச்சுட்டு கால் பண்றோம். சார், எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அதுக்காக தான் நான் இப்ப அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன். ஷோர் மேடம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் என்று அவர் உறுதி அளிக்கவும் அவரிடம் சொல்லிவிட்டு ரிசப்ஷனுக்கு வந்து கல்கி அவர் கேட்ட அனைத்து டீடைல்ஸ்களையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியில் வந்தாள். அப்போது மணி இரவு 7 கடந்து விட்டது. அவளுக்கு மிகவும் டயர்டாக இருந்தது. உடனே ஹோட்டலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த அவள் தன் மொபைலை எடுத்து கால் டாக்ஸி புக் செய்து ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். அவள் உள்ளே நுழையும் போது ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்த ரக்ஷிதா, ஹே, என்ன பண்ற? சீக்கிரம் வந்து என்ன சேவ் பண்ணு, நான் சாக போறேன். ரக்ஷிதா இப்படி ஆன்லைன் கேமில் மூழ்கி போய் இருப்பதை பார்த்து கல்கிக்கு எரிச்சலாக இருந்தது. இப்பொழுது மறுபக்கத்திலிருந்து, வந்துட்டு தானே இருக்கேன், வெயிட் பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. ஹே, அங்க பாரு, உனக்கு பின்னாடி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவனை கண் எடுத்து சுடு. இது போல சண்டை போட்டுக்கொண்டே இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். தான் வந்ததை கூட கவனிக்காமல் ரக்ஷிதா கேம் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த கல்கிக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது. அவள் மெதுவாக தன்னுடைய ரூமுக்கு செல்லவும் அதற்குள் அவளை ரக்ஷிதா பார்த்து விட்டாள். ஹாய் மம்மி, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா? ஐ மிஸ் யூ. நல்ல வேளை நீ வந்துட்ட. ரக்ஷிதா கூறியதை கேட்டவுடன் கல்கிக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. தான் அவளை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லையோ என்ற குற்ற உணர்ச்சி ஏற்பட, ரக்ஷிமா, இன்னைக்கு நாம டின்னர் சாப்பிட்டு வெளியே போலாம், ஓகே? ரக்ஷி குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறா என்று கல்கி ரக்ஷிதாவை கொஞ்சினாள். உடனே கன்னத்தில் கையை வைத்து யோசித்த ரக்ஷிதா, அது வந்து கிரே கலர் சூட் ஒன்னு இருக்குல்ல, அதையே போட்டுக்கிறேன். ரக்ஷிதா அமெரிக்காவில் வளர்ந்ததாலோ என்னவோ பெரும்பாலும் ஆண்கள் போடும் ஆடைகளைத்தான் அணிந்து கொள்வாள். அத்துடன் அவள் பாப் கட் செய்திருந்தாள். அதில் அவளை பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தையோ என்ற சந்தேகம் ஏற்படும். உடனே அவளை தூக்கி கொண்டு சென்று பெட்டில் உட்கார வைத்தவள் அவளுக்கு மிகவும் பிடித்த கிரே கலர் சூட்டை அணிவித்துவிட்டு தானும் டிரெஸ் சேஞ்ச் செய்து கொள்ள போனாள். மீண்டும் தன்னுடைய மொபைலை எடுத்த ரக்ஷிதா, அபி, நம்ம அப்புறமா விளையாடலாம். நான் இப்போ எங்க மம்மி கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பீஸா சாப்பிட போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அதிலிருந்து எக்ஸிட் ஆனாள். அதற்குள் கல்கி டிரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு வரவும் அவர்கள் இருவரும் கிளம்பினார்கள். இவ்வளவு நேரம் இன்ட்ரெஸ்டாக கேம் விளையாடிக் கொண்டிருந்த அபினவுக்கு திடீரென்று ரக்ஷிதா ஆஃப்லைன் சென்று விடவும் அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. கடைசியாக அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தன்னுடைய மம்மியுடன் போவதாக அவள் கூறியது அவனுக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு உடனே பீஸா வேணும், நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் என்று தனக்கு அருகில் இருந்த விஜயின் தம்பி கௌஷிக்கிடம் கூறினான் அபினவ். காணாமல் போன தன்னுடைய குழந்தையை கல்கியால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 2 குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கும் நட்பு தொடருமா? திடீரென ஆன்லைன் கேமில் இருந்து லாக் ஆஃப் ஆகி ரக்ஷி குட்டி போக அபினவிற்கு கவலையாகி போனது. ரக்ஷி குட்டி இறுதியாக கூறியது அவர்கள் பீட்சா சாப்பிட கீழே செல்கிறார்கள் என்பதுதான். அதனால் எனக்கும் பீட்சா வேண்டும் என்று அபினவ் உதட்டை பிதுக்கி அருகிலிருந்த கௌஷிக்கிடம் கூறினான். கௌஷிக் விஜயின் தம்பி. விஜய் இல்லாத போது இவனிடமே அபினவை ஒப்படைத்துவிட்டு செல்வான். அபினவின் அருகில் அமர்ந்திருந்த கௌஷிக், என்னாச்சு அபிக்குட்டி, விளையாட ஆள் வேணுமா? நானும் இந்த கேம் விளையாடுவேன். இதுல நான் டாப் 10ல இருக்கேன். எங்க டீம் லீடர் ஆர்கே தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நான் வேணா அடுத்த தடவை அவங்க கூட உன்னை விளையாட வைக்கிட்டா? எனக்கு பீஸா வேணும். பீஸாவா? இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சா கோவப்படுவான். தெரிஞ்சாதானே நான் போக போறேன். வேண்டாம் அபிக்குட்டி, உங்க அப்பா வந்தா திட்டுவாங்க. விஜய் ஏற்கனவே ஹோட்டலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான். எப்ப வேணா இங்க உன் அப்பா வரலாம்.
என்று கௌஷிக் நிலைமையை புரிய வைக்க பார்த்தான். ஆனால் அபினவ் புரிந்து கொள்வதாக இல்லை. குழந்தைகளிடம் வேண்டாம் என்று ஒன்றை சொன்னால் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பார்களே, அதே போல அபினவும் அடம் பிடித்தான். எனக்கு இப்ப உடனே பீஸா வேணும். இன்னும் அப்பா ரூமுக்கு வரல. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். வேண்டாம் அபி, போகாத என்று கௌஷிக் எவ்வளவு எடுத்து கூறியும் அதையெல்லாம் கேட்காமல் கிளம்பிச் சென்றான் அபினவ். சிறிது நேரத்தில் விஜய் ரூமிற்கு வந்துவிட, அபி எங்க? அபி பீஸா வேணும்னு கீழே கடைக்கு போயிருக்கான். டேய், அவன் குழந்தடா. இஸ் ஜஸ்ட் 5 years old. உன்கிட்ட நம்பி அவனை விட்டான் பாரு. என்ன சொல்லணும் கௌஷிக் என்ற விஜய் லிப்டிற்கும் நிற்காமல் தடதடவென்று படிகளில் இறங்கி ஓடினான். இங்கே ரக்ஷிக்குட்டியும் கல்கியும் பீட்சா கடையில் அமர்ந்திருந்தனர். நல்ல விஸ்தாரமான ரெஸ்டாரண்ட் அது. நீண்ட 2 அறைகளாக அந்த ரெஸ்டாரண்ட் பிரிக்கப்பட்டிருந்தது. 2 அறைகளையும் பிரிக்கும் வண்ணம் இடைவெளி விட்டு நடுநடுவே தரையிலிருந்து சீலிங்கை தொடும் அளவு கண்ணாடி பெட்டிக்குள் வண்ண வண்ண பீட்சாக்களின் போட்டோக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அம்மா, எனக்கு கேக் வேணும். நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு ரக்ஷிக்குட்டி ரெஸ்டாரண்டின் வண்ண விளம்பரங்களுக்கு மறுபக்கம் இருந்த கேக் கவுண்டருக்கு செல்ல, அதே நேரத்தில் கல்கி அமர்ந்திருந்த டேபிளின் அருகே அபினவ் வர சரியாக இருந்தது. அபினவும் ரக்ஷிதா அணிந்திருந்த சேம் கிரே சூட்டை அணிந்திருந்தான். ரக்ஷிக்குட்டியும் அபினவும் பார்க்க அச்சு அசலாக ஒருவர் போலவே மற்றொருவர் இருந்தனர். ஆம், கல்கியின் முதல் குழந்தைதான் அபினவ். காலத்தின் விளையாட்டை யாரால் கணிக்க முடியும்? அன்று பிரிந்த இரட்டை குழந்தைகள் இன்று ஒரே இடத்தில். மேலும் ரக்ஷிக்குட்டியும் அபினவும் கல்கிக்கு பிறந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அபினவ் கடைக்குள் நுழைந்து அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அபினவ் கடையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த நேரம், குட்டி என்று ஒரு சத்தம் கேட்கவும் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு அபினவ் திரும்பி பார்த்தான். கல்கிதான் அபினவை ரக்ஷிதா என்று நினைத்து அழைத்திருந்தாள். அன்று அவனை சந்திக்கும் போது மேல்முகத்தை மறைத்து மாஸ்க் போட்டிருந்தான். அதனால் அப்போது அவன் முகத்தை தெளிவாக பார்க்கவில்லை. ஆனால் இப்போது அவனை பார்க்கும் போது அப்படியே ரக்ஷிதா போல இருந்தான். என்ன சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? இன்னும் ஆர்டர் பண்ணலையா என்று விளையாட்டாக கேட்க அபினவ் அதற்கும் திருவென விழித்தான். அபினவ் 5 வயது குழந்தைதான் என்றாலும் அபினவுக்கு கல்கியை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. குழந்தை என்பதால் அவனால் அதை விவரிக்க முடியவில்லை. என்ன ஆச்சு குட்டி? அம்மாவே ஆர்டர் பண்ணிட்டா? அம்மா, அபினவ் மெலிதாக மீண்டும் புன்னகையுடன் தனக்குத்தானே கூறி பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சி. அவன் அம்மா என்ற அன்பே இல்லாமல் வளர்ந்தவன். இப்போது நான் தான் உன் அம்மா என்று ஒருவள் வந்து சொன்னால் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் தானே. இவள்தான் தன் அம்மாவா? இத்தனை நாள் ஏன் வரவில்லை? திடீரென்று இவள் எங்கிருந்து முளைத்தாள் என்ற கேள்வியெல்லாம் கேட்கும் அளவிற்கு அவன் இன்னும் வளரவில்லை. அதுபோக அவனுக்கு அதெல்லாம் தோன்றவும் இல்லை. குழந்தை அபினவ் சிலை என்று நிற்க அதை பார்த்த கல்கிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாப்பு, என்ன ஆச்சு? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமோ சொல்ல, வாங்கி தரேன். எனக்கு பீட்சா வேணும். அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன வேணும்? உண்மையாவே வாங்கி தருவீங்களா? பீட்சா வாங்கி தருவீங்களா? நீ இவ்ளோ கியூட்டா கேக்கும்போது நான் வாங்கி தராம இருப்பேனா? கண்டிப்பா வாங்கி தரேன். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? என்ன ஆச்சு? ஆமா, எனக்கு பசிக்குது என்று அவன் வயிற்றை பிடித்தபடி கூற, இவளும் அவனை இறக்கி விட்டு வெயிட்டரை அழைத்து தனக்கு தேவையானவற்றை ஆர்டர் கொடுத்தாள். அப்புறம் எனக்கு ஃபுல்லா கேம் தான் போல. ஆமா அம்மா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க தெரியுமா? நல்ல விஷயம். சரி, இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்? அங்க பாரு, அந்த கிரீன் கலர் ஐஸ்கிரீம் பார்க்க நல்லா இருக்குல்ல? அது சாப்பிடுவோமா? உனக்கு பிங்க் பிடிக்கும்ல? காட்டன் கேண்டி சாப்பிடுவோமா என்றவாறு கல்கி மெனு கார்டை பார்த்தபடி கேட்க, அதை கேட்ட அபிக்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவனுக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆனால் விஜய்தான் சளி பிடிக்கும் என்று கூறி அவனுக்கு வாங்கி தரவே மாட்டான். அதையெல்லாம் நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தவனை அவளது குரல் கலைத்தது. அபியும் அவள் கூடவே சேர்ந்து பல வகை ஐஸ்கிரீம்களை பார்த்து தேர்வு செய்தான். அனைத்திலும் பெர்ஃபெக்டாக இருப்பவற்றையே அவன் தேர்வு செய்ய, கல்கியோ அவனை மெச்சும் பார்வை பார்த்தாள். ஆக இருவருக்கும் ஐஸ்கிரீமை தேர்வு செய்வதை பெரிய கண்டுபிடிப்பென்று நினைத்து தேர்வு செய்து கொண்டிருந்தனர். விட்டால் ஐஸ்கிரீமை தேர்வு செய்ய பட்டப்படிப்பு முடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் சொல்வார்கள். அப்படி அவர்கள் மும்முரமாக பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆர்டர் செய்த பீட்சா வந்துவிட
இருவரும் மௌனமாக அமர்ந்து உண்ண ஆரம்பித்து விட்டனர். உண்ணும் போது கூட இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டுதான் இருந்தனர். அபிக்கு இவை அனைத்துமே புதிது. அவனால் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ரசித்து ருசித்து சாப்பிட்டான். கடையின் மறுபக்கம் சுட்டி குழந்தை ரக்ஷிதா மௌனமாக நின்று அந்த கேக் அடுக்கப்பட்டிருப்பதையே பார்த்திருந்தாள். அங்கு விதவிதமாக கேக் அடுக்கப்பட்டிருக்க எதை வாங்குவது என்ற குழப்பத்துடன் நின்றிருந்தாள் அவள். எப்போதும் இப்படி ஏதாவது தேர்வு செய்வதில் மட்டும் தாயும் மகளும் ஒன்றாக சேர்ந்து யோசித்து யோசித்தே தலையை பீத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் இன்றும். எல்லாமே நல்லா இருக்கே என்று அனைத்தையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த நேரம், இங்க என்ன பண்ற என்று ஒரு கடுமையான குரல் கேட்க அவள் தன்னை யார் அழைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டி திரும்ப போனாள். ஆனால் அதற்குள் அவளை தூக்கினார்கள். அதை உணர்ந்ததும் ரக்ஷி குட்டி, ஐயோ, என்னை யாரோ கிட்னாப் பண்றாங்க என்று அலற விஜய் அவளது வாயை கையால் மூடினான். அபினவ் தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று நினைத்து விட்டிருந்தான் விஜய். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிற இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அதுவும் தனியா இங்க வந்திருக்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம் அபி என்று ரக்ஷி குட்டியின் வாயிலிருந்து கையை எடுக்காமல் பேசினான் விஜய். அங்கிருந்தவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்தனர். ஒரு சிலர் விஜயை கடத்தல்காரன் ரேஞ்சுக்கு லுக்கு விட்டு சென்றனர். அதை பார்த்த விஜய் அப்போதுதான் தன்னிலை அடைந்தான். கோபமாக ரக்ஷிதாவை அபினவ் என்று நினைத்து, இப்படி தனியா வராதன்னு எத்தனை தடவை சொல்றது? இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்ல. உனக்கு புரியுமா புரியாதா? அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது? அப்பாக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும்ல. அப்பா அப்பா என்ன அப்பா? பதில் சொல்லு என்று விஜய் பல்லை கடித்தபடி கோபமாக கேட்க ரக்ஷி குட்டியின் விழிகள் விரிந்தன. இத்தனை நாட்கள் அவளது தாய் கூறிய சொற்கள் எல்லாம் காதில் ஒலித்தது அவளுக்கு. உனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். உனக்கு அம்மா வேண்டாமா? அப்போ உனக்கு அம்மாவை விட அப்பாவை தானே பிடிக்கும் என்ற கேள்விகள் அவளை தாக்கி இருந்தன. அதனாலேயே அவள் தந்தை என்ற பேச்சையே எடுக்க மாட்டாள். அவள் அப்பேச்சை எடுக்கும் போதெல்லாம் உடல் நடுங்கி போய் கோபத்தில் என்ன செய்வது என்று அறியாதவளாய் நின்றிருக்கும் தனது தாயை பார்க்க அவள் விரும்பவில்லை என்பதே உண்மை. ரக்ஷி குட்டிக்கு 5 வயதுதான் என்றாலும் அவளது ஐக்யூ அவளுக்கு வயதுக்கு மீறிய முதிர்ச்சியை கொடுத்திருந்தது. எப்போதும் மற்ற குழந்தைகளின் அப்பாக்களை பார்க்க தனக்கு தந்தை என்ற ஒருவன் இல்லையே என்ற ஏக்கம் அடிக்கடி வந்தது. பள்ளியில் அனைத்து குழந்தைகளும் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு வரும்போது ரக்ஷி குட்டியின் கண்களில் ஏக்கம் அப்பட்டமாக தெரியும். அதை தனது தாய்க்காக மறைத்தும் கொள்வாள். கல்கி ரக்ஷிதாவின் ஏக்கத்தை அறிந்திருந்தும் ஸ்மார்ட்டான குழந்தை ரக்ஷிதாவை ஏமாற்ற முடியாது என்று அறிந்திருந்த கல்கி ரக்ஷி குட்டியின் ஏக்கத்தை மேலும் அதிகப்படுத்த கூடாது என்ற எண்ணத்தில் கட் அண்ட் ரைட்டாக உனக்கு அப்பா இல்ல என்று முடித்து விடுவாள். இப்போது திடீரென ஒருவன் வந்து நான் தான் உன் அப்பா என்று கூறியதும் ரக்ஷிதா மகிழ்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மெதுவாக தனது பிஞ்சு விரல்களால் விஜயின் கன்னத்தை தொட்டு, அப்பா அப்பா என்ன நீ எதுக்கு இங்க வந்த? இதெல்லாம் சாப்பிட? அப்பா பசிக்குதுப்பா, வாங்க ஏதாவது சாப்பிடலாம். அபினவ் எப்போதும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. அவன் ஏதாவது வாங்கி தரவில்லை என்றால் சாப்பிடாமல் அடம் பிடிப்பானே தவிர பசி என்று சொல்லியதே இல்லை. விஜய்க்கு இது ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் குழந்தை பசி என்கிறதே என்று அவனது மனதை உறுத்தியது. தன் வாட்சை பார்த்துவிட்டு, சரி, எனக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. 1 hour போதும்பா. சரி வா என்றவன் அருகில் இருந்த டேபிளில் அமர்ந்தான். ஆர்டர் சார். 2 ஆரஞ்சு ஜூஸ். அதை பார்த்த ரக்ஷி விழி விரித்தாள். அவள் இதுவரை ஹோட்டலில் வந்து ஜூஸ் எல்லாம் குடித்ததே இல்லை. அப்பா, நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன். அப்படி குடிச்சா அதிகமா சாப்பிட முடியாது. வெயிட்டர் அங்கிள், எனக்கு 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் இட்லி. அதை இவன் வித்தியாசமாக பார்த்தான். ஏனெனில் அவன் இதுவரை அபிக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் வெளியே வாங்கி கொடுத்திருக்கிறான். அவர் சென்ற பிறகு அவளிடம், ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு சரியில்லாம போயிடும். அது எப்படி? இட்லி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போயிடுமா? யார் சொன்னா உங்களுக்கு? ஐஸ்கிரீம் நல்லதில்ல என்றான் கோபத்தை குறைத்து. இன்றுதான் அவன் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கிறான். இல்லை என்றால் இந்நேரம் டமால் டுமீல் தான். கோபத்தில் அனைத்தையும் பறக்க விட்டிருப்பான். பரவாயில்லப்பா, நமக்கு ஒண்ணு பிடிக்கும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் என்று இவள் கண்களை விரித்து சொல்ல அபினவின் பேச்சு வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். ஆனால் உறுதியாக பேசியது பிடித்திருந்தாலும் அதுக்கு என்ன பண்றது? ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது என்று
அது தனது குழந்தை அபினவ் என்று நினைத்து ரக்ஷிக்குட்டியின் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து அவன் கட்டளையிட அதை கேட்டவளுக்கும் அதை மறுக்க தோன்றவில்லை. இதுவரை யாரும் அவளிடம் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று கட்டளையாக கூறியதே இல்லை. அதன்படி ரக்ஷிக்குட்டி நடந்து கொண்டதும் இல்லை. ஆனால் இப்போது அப்பா இதை சாப்பிடக்கூடாது என்று கட்டளையாக கூற அதை மறுக்க தோன்றாமல் சரிப்பா என்று பாவமாக கூறினாள். எல்லா ஐஸ்கிரீமும் நல்லதில்லல்ல, உனக்கு நான் நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், ஆனா நான் சொல்றத கேட்கணும் என்று இப்போதுதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு குழந்தைகளிடம் இப்படித்தான் பேச வேண்டும் என்பதையே உணர்ந்தான். வெயிட்டர் இட்லியை வைத்ததும் இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். அபினவ் ஆச்சரியமாக இட்லி ஆர்டர் செய்து சாப்பிடுவதை உணர்ந்த விஜய், உனக்கு யார் இட்லி எல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க? ரக்ஷிதா சுற்றும் முற்றும் பார்த்து தனது கையை தூரத்தில் ஒரு ஓரமாக ஒரு டேபிளில் உட்கார்ந்திருந்த கல்கியை காண்பித்து, அதோ அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க என்று அப்பாவியாக சொல்லிவிட்டு அழகான தனது பிஞ்சு விரல்களில் பிடித்திருந்த போர்க்கால் இட்லியுடன் விளையாடத் தொடங்கினாள். அப்போது அங்கே வந்த விஜயின் தம்பி கௌஷிக் விஜயின் காதருகில் சென்று, என்ன இன்னைக்கு அபினவுக்கு ஏதோ ஆயிடுச்சா? இட்லி எல்லாம் சாப்பிடுறான் என்று கேட்டான். அதை கண்டு கொள்ளாமல் விஜய் ரக்ஷிதா காண்பித்த இடத்தை பார்க்க அங்கே கல்கி சோஃபாவில் அமர்ந்திருப்பதையும் அவள் எதிரில் முதுகை காட்டியபடி ஒரு குழந்தை அமர்ந்திருப்பதையும் கவனித்தவன் மனதிற்குள், ச்சே, அந்த லேடி இன்னும் அபினவ் கிட்ட என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாளோ. அம்மாவா அம்மா என்று நினைத்து கொண்டு, அவ உன் அம்மா இல்ல அப்பா, அவங்க தான் என் அம்மா. அபி, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாதன்னு. அதுவும் அழகான பொண்ணுங்களை நம்பவே நம்பாத. அபியா? அப்பா, நீங்க அவங்கள அம்மான்னு ஏத்துக்கலனா நான் உங்களை அப்பான்னு ஏத்துக்க மாட்டேன் என்று ரக்ஷிக்குட்டி உறுதியாக சொல்ல அதை கேட்ட விஜய் அதிர்ந்து போனான். கல்கியின் குழந்தை விஜயிடம் வந்தது எப்படி? குழந்தைகள் மாறியதை இருவரும் கண்டுபிடிப்பார்களா? விஜய் மற்றும் கல்கி இருவரும் இந்த சூழலில் சந்தித்தால் என்ன ஆகும் என்று தெரிந்து கொள்ள கேளுங்கள் மெர்க்குரி பூக்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம்எல். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.